ஆதியாகமம் நம்முடைய தொடர் தியானத்தின் ஆராய்ச்சி பகுதி. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் இன்று நாம் பார்க்க வேண்டிய பகுதி. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை கடந்த வாரத்தில் கவனித்தோம். யோசேப்பின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான அதிகாரம். யோசேப்பின் வாழ்க்கையின் திருப்பு முனை அந்த 39ஆம் அதிகாரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பு முனை இருக்கிறது. அந்த திருப்பு முனை வாழ்க்கையில் எங்காவது ஒரு நிகழ்ச்சியிலோ அல்லது முக்கிய நிகழ்விலேயோ, நல்ல நிகழ்ச்சியிலேயோ கெட்ட நிகழ்ச்சியிலேயோ, ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை இருக்கிறது. எல்லாருக்கும் வாழ்க்கை ஒரே விதமாய் இருப்பது கிடையாது. எல்லா நாளும் வாழ்க்கை ஒரே விதமாய் இருப்பது கிடையாது. வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை என்று அவ்வப்பொழுது அங்கே இருக்கும். அதுதான் ஒவ்வொருவரையும் மேன்மை உள்ளவர்களாக உயரத்திற்கு கொண்டு வரும். எல்லார் வாழ்க்கையிலும் அது நடக்கிறது. நல்லவர்களோ கெட்டவர்களோ, விசுவாசியோ அவிசுவாசியோ, எல்லார் வாழ்க்கையிலும் அது நடக்கிறது. ஒரு திருப்பு முனை, திடீரென்ற அந்த நன்மை அவர்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும். தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் திருப்பு முனை எங்கே நடக்கிறது, எப்படி நடக்கிறது என்பதை இந்த ஆதியாகம புத்தகத்தில் நம்முடைய முற்பிதாக்கள் வாழ்க்கையிலிருந்து நாம் படித்து வருகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் ஏதாயிலும் திருப்பு முனை இருக்கிறதா என்று நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் கூர்ந்து கவனித்தால் உங்கள் வாழ்க்கையில் பல பகுதிகளில் அந்த திருப்பு முனை வந்திருக்கும். அந்த டேர்னிங் பாயிண்ட், அதுதான் உங்கள் வாழ்க்கையை கடந்த காலத்திலிருந்து அடுத்த படிக்கு கொண்டு செல்லுகிற திருப்பு முனை. யோசேப்பின் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை இந்த 39ஆம் அதிகாரத்தில் இருந்தது. அது நல்ல நிகழ்ச்சியாக நடந்தது கிடையாது, அந்த திருப்பு முனை. அதே போல யோசேப்பின் வாழ்க்கையில் இதற்கு முன்பு நடந்த ஒரு திருப்பு முனை. அவன் சகோதரர்கள் அவனை குழியில் தூக்கி போடும் பொழுது அது சோகமான சம்பவம், அது விரும்பத்தக்க சம்பவம் அல்ல, ஆனால் அது ஒரு திருப்பு முனை. தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் சோக சம்பவங்கள் கூட ஒரு திருப்பு முனையாய் அமைந்து விடுகிறது. தேவன் அதை அப்படி மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா! உங்கள் வாழ்க்கையிலே சோகமான சம்பவங்களை நீங்கள் சந்தித்தால் அது கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனைதான். உங்கள் வாழ்க்கையிலே கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருந்தால் அது கூட ஒரு திருப்பு முனைதான். ஆக தேவ பிள்ளைகள் இதில் மிக கவனமாக தேவனை நன்றாய் உற்று கவனிக்க வேண்டும். தேவனே, என் வாழ்க்கையிலே எது திருப்பு முனை, அது இதுவாய் இருக்குமோ என்று நீங்கள் எப்பொழுதும் தேவன் பேரிலே உங்களது கூர்மையான பார்வையை பதிய வைக்க வேண்டும். காரணம், அது ஒரு திருப்பு முனையா இருக்கலாம். பொதுவாக உலகத்தார் சொல்வார்கள் நல்ல காரியங்கள் தான் திருப்பு முனை என்று. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நலமல்லாத காரியங்கள் கூட, சோக காரியங்கள் கூட ஒரு திருப்பு முனைதான். இதற்கு யோசேப்பு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. பல திருப்பு முனைகளை பார்த்து வந்த பக்தர்கள் தான் வேதாகமத்தில் இருக்கிறார்கள். பல நஷ்டங்களை, கஷ்டங்களை, கண்ணீரை, வருத்தத்தை, வியாகுலத்தை, நிந்தையை அவர்கள் வாழ்க்கையிலே திருப்பு முனையாய் கொண்டவர்கள். அதுதான் அவர்களை அடுத்த அடிக்கு கொண்டு சென்றது. 37ஆம் அதிகாரம் யோசேப்பின் வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனை. அவனை குழியில் தூக்கி போட்டார்கள். அதற்கு பிறகு 39ஆம் அதிகாரம் இன்னொரு திருப்பு முனை. அவனுக்கு வந்த பழியும் நிந்தையும் அவனை சிறைச்சாலைக்கு அனுப்பியது. ஆக 39ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளாக பார்த்தோம். முதல் பகுதி யோசேப்பின் வேளையில் நடந்தவை. அவன் அந்த வீட்டுக்குள்ளே, போத்திபாரின் வீட்டுக்குள் இருந்தபோது என்ன நடந்தது. 39:1 முதல் 6.
பகுதி 2 பார்த்தோம் யோசேப்பு வீட்டில் இருந்தபோது என்ன நடந்தது. 39ஆம் அதிகாரம் 7 முதல் 19. பகுதி 3 பார்த்தோம் யோசேப்புக்கு சிறைச்சாலையில் என்ன நடந்தது. 39, 20 முதல் 23. இந்த 3ஆம் பகுதி தான் அடுத்த அதிகாரத்தினுடைய முன்னுரையாக இருக்கிறது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தின் 3ஆம் பகுதி என்று நாம் சொல்லுகிற வசனங்கள் 29 முதல் 23 வரை உள்ள சம்பவம் நிகழ்ச்சி ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு முன்னுரையாக இருக்கிறது. ஆக 39ஆம் முடிவுரை 40ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியாயிருக்கிறது. அல்லது 39ஆம் அதிகாரத்தின் முடிவுரை 40ஆம் அதிகாரத்தினுடைய முன்னுரை. இந்த சம்பவங்கள் மிக மிக விரும்பப்படாத சம்பவங்கள் தான். ஆனாலும் கடவுளுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த சம்பவங்கள் எப்படி நன்மையாய் மாறுகின்றன என்பதை தான் இந்த அதிகாரங்கள் சொல்லுகின்றன. யோசேப்பின் வாழ்க்கையில் வேலையில் நடந்தது என்ன என்பதை அந்த போத்திபார் வீட்டில் நடந்த சம்பவங்களை முதல் பகுதியிலே வாசிக்கலாம். 2ஆம் பகுதியிலே யோசேப்பினுடைய வேலையில் வீட்டில் இருந்தபோது போத்திபாருடைய மனைவி நிமித்தம் நடந்தவைகள் என்ன என்பதை 39ஆம் அதிகாரம் நடுப்பகுதியிலே வாசிக்கலாம். பகுதி 3 யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே போத்திபாருடைய மனைவி அந்த ஜலிகா என்ற பெண்ணின் மூலம் நடந்த சம்பவங்களால் யோசேப்பு பாதிக்கப்பட்டான். யோசேப்பு அவமானப்படுத்தப்பட்டான். யோசேப்பு பழிக்காரனாக்கப்பட்டான். யோசேப்பு நல்ல நிலையில் இருந்து மிகவும் மோசமான ஒரு சிறைச்சாலைக்கு தள்ளப்பட்டான். ஆக யோசேப்பினுடைய சிறைச்சாலையின் வாழ்க்கையை 39ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. சிறைச்சாலையில் நடந்தவைகள் என்ன என்பதை தான் நாம் கடைசியாக பார்த்தோம். சிறைச்சாலையில் நடந்தது என்ன? நம்பர் 1, யோசேப்பு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டான். 2, சிறைச்சாலை தலைவன் யோசேப்பிடம் யாவரையும் ஒப்புவித்தான். 39ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 3, சிறைச்சாலையில் யோசேப்பு எல்லாவற்றையும் செய்வித்தான். 39ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 4, சிறைச்சாலை தலைவன் யோசேப்பிடம் யாதொன்றையும் விசாரிக்கவில்லை. 39ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 5, சிறைச்சாலையில் யோசேப்பு இருந்தபோது கர்த்தர் அவனோட கூட இருந்தார். 39, 21ஆம் வசனம், 23ஆம் வசனம். இந்த நிகழ்ச்சியோடு தான் 40ஆம் அதிகாரம் தொடர்கிறது. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம். இந்த 40ஆம் அதிகாரத்திற்கு தலைப்பிட்டால் உடைக்கப்பட்டு உருவாகும் ஊழியன் என்று தலைப்பிடலாம். உடைக்கப்பட்டு உருவாகும் ஊழியன் அல்லது உடைக்கப்பட்டு உருவாகும் ஒரு விசுவாசி என்று தலைப்பிடலாம். இவ்வதிகாரத்தில் வரும் முக்கிய இடங்கள் ஒரே ஒரு இடம்தான், சிறைச்சாலை. 40ஆம் அதிகாரம் முழுவதுமே சிறைச்சாலைக்குள்ளே நடக்கிற நிகழ்ச்சி. 40ஆம் அதிகாரம் முழுவதுமே சிறைச்சாலைக்குள் நடக்கிற நிகழ்ச்சி. இந்த அதிகாரத்தில் வரும் முக்கிய நபர்கள் யோசேப்பு, எகிப்தின் ராஜா, பானபாத்திரக்காரன், சுயம்பாகி, சிறைச்சாலை தலைவன், தலையாரி. ஆக இந்த 5 பேர்கள் தான் இந்த அதிகாரத்தில் முக்கிய நபர்களாய் இருக்கின்றனர். இந்த அதிகாரம் முழுவதுமே ஒரு சிறைச்சாலைக்குள் நடக்கிற நிகழ்ச்சி. இந்த அதிகாரத்துக்குள் 5 ஆண்கள் இருக்கின்றனர். இந்த அதிகாரம் முழுவதுமே ஆண்களோடு சம்பந்தப்பட்ட அதிகாரம். ஆக இந்த அதிகாரத்தில் வரும் முக்கிய நபர்கள். இந்த அதிகாரத்தினுடைய முக்கிய சிறப்பு என்ன? இவ்வதிகாரம் முழுவதும் சிறைச்சாலைக்குள் நடக்கும் நிகழ்ச்சிகளை கூறுவதுதான் இதன் முக்கிய சிறப்பு. இன்னொரு சிறப்பு, இந்த அதிகாரத்தில் 3 கைதிகளுடைய கதைகள் இருக்கின்றன. இந்த 3 பேருமே கைதிகள். யார்? யோசேப்பு ஒரு கைதி,
பானபாத்திரக்காரன் ஒரு கைதி, சுயமாகி ஒரு கைதி. ஆக இந்த 3 பேரும் தான் இந்த அதிகாரத்துக்குள் இருக்கின்றனர். இது ஒரு கைதிகளின் அதிகாரம். 3, இந்த அதிகாரத்தின் சிறப்பு, சொப்பனம் என்பது மிக முக்கிய நிகழ்ச்சியாய் இந்த அதிகாரத்தில் இருக்கின்றது. சொப்பனம் அதுதான் ஒவ்வொருடைய இந்த 3 பேருடைய வாழ்க்கையினுடைய திருப்பு முனையாக மாறுகிறது. ஆக இந்த அதிகாரத்துக்குரிய சிறப்பு சிறைச்சாலை, 2 கைதிகள், 3 சொப்பனம். இதுதான் இந்த அதிகாரத்தில் முக்கிய நிகழ்ச்சி இருக்கிறது. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1, யோசேப்பு காவலில் வைக்கப்பட்டதன் காரணங்கள். ஆதியாகமம் 29, 20 முதல் 23 வரை. ஆதியாகமம் 40, 1 முதல் 4 அல்லது 4. நான் ஏற்கனவே சொன்னேன், 39ஆம் அதிகாரத்தினுடைய முடிவுரை 40ஆம் அதிகாரத்தின் முகவுரை என்று. ஆகவேதான் 39ஆம் அதிகாரம் சிறைச்சாலையின் செய்தியோடு முடிகிறது, 40ஆம் அதிகாரம் சிறைச்சாலையின் செய்தியோடு தொடங்குகிறது. இது 2ஐயும் தொடர்பு படுத்தித்தான் இந்த 40ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்க வேண்டும். ஆக முதல் பகுதி, யோசேப்பு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டதன் காரணங்கள். பகுதி 2, பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் செய்த குற்றங்கள். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை. பகுதி 3, சிறையில் சொப்பனங்களால் நடந்த நிகழ்வுகள். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 5 முதல் 15. பகுதி 4, பார்வோனின் ஜென்ம நாளில் நடந்த நிகழ்ச்சிகள். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 16 முதல் 23 வரை. ஆக ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தை இப்படி 4 பகுதிகளாக பிரித்து படிக்கலாம். சரி, பகுதி 1, யோசேப்பு காவலில் வைக்கப்பட்டதன் காரணங்கள். ஏன் யோசேப்பு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டான்? காரணம் 1, யோசேப்பு காவலில் வைக்கப்பட்டான் என்பதை 39ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது. 2, யோசேப்பு காவலில் கிருபை பெற்றான். 39, 21. 3, யோசேப்பு சிறைச்சாலைக்காரனின் தயவு பெற்றான். 39, 22, 21 வாசிப்போம். இப்போ 39ஆம் அதிகாரத்தினுடைய முடிவு பகுதி 39, 20 முதல் வாசிப்போம். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. 20ஆம் வசனத்துல கடைசி பகுதி, அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். யோசேப்பு குறிச்சு 21ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அப்போ கர்த்தர் கூட இருந்தாரு, அவனுக்கு தயவு கிடைக்க செஞ்சார். 3வது 23, கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால்
அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். இதுதான் அந்த பகுதியிலே அவன் சிறைச்சாலையில் இருந்ததை குறித்து வாசிக்கிறோம். யோசேப்பு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டான். அந்த முதல் குறிப்புல அப்ப யோசேப்பு தனது 17 வயதில் தன் தகப்பன் வீட்டை விட்டு எகிப்துக்கு வந்தான். 2, யோசேப்பு 1 வருடம் போத்திபாரின் வீட்டில் வேலையின் பொறுப்பில் இருந்தான். இது வெளி குறிப்பில் இருந்த ஒரு சின்ன குறிப்பு. இப்போ இந்த 40ஆம் அதிகாரத்தில் சில செய்திகள் நேரா குறிப்புல இருந்து பார்க்க முடியாது. சில குறிப்புகள் வெளியே இருக்குது. அந்த வெளியே இருந்த குறிப்புகளை உங்களுக்கு இதோட சேர்த்து சொல்றேன். அப்ப இந்த அதிகாரத்தில் இல்லாத சில குறிப்புகள் வெளியே சில புத்தகங்கள் ஆத்தரைஸ்டா சொல்ற சில நியூஸுங்க இருக்குது. அதுல இருந்து கலெக்ட் பண்ணி இதோட சேர்த்து சொல்றேன். இப்போ ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் யோசேப்புக்கு 17 வயது அப்படின்னு சொல்லப்படுது. கவனிக்கணும். ஆதியாகமம் 37:2 யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரரோடு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். இப்ப பாருங்க, இந்த 37:2 யோசேப்புக்கு 17 வயது இருக்கும் பொழுது தன் வீட்டாரோட இருந்தான். அதாவது 17 வயது வரைக்கும் வீட்டாரோட இருந்தான், சகோதரர்களோட இருந்தான். அப்படி அந்த வருஷத்துல 17 வயசுல தன் சகோதரரை பார்க்க போய் அந்த சகோதரர்கள் இவன் மேல பகையாய் கொண்டு அவனை குழியில போட்டு பிறகு வியாபாரிகளிடத்துல விற்று விடுகிறார்கள். வயது 17. அந்த வியாபாரிகள் இவனை எகிப்துக்கு கொண்டு போய் போத்திபார் இடத்துல விற்று விடுகிறார்கள். அப்போ யோசேப்பு இந்த போத்திபாருடைய வீட்டில் சுமார் 1 வருடம் வேலை செய்கிறான். அந்த குறிப்பு 40ஆம் அதிகாரத்தில் இல்லை, 39ஆம் அதிகாரத்திலையும் இல்லை. நம்பர் 3, யோசேப்பு பழி சுமத்தப்பட்டு சிறைச்சாலையில் 12 வருடங்கள் இருந்தான். அப்போ போத்திபாருடைய வீட்டில் அவன் மனைவியின் நிமித்தம் அவன் பழியை சுமத்தப்பட்டு சிறைச்சாலைக்கு போய் சிறைச்சாலையில் யோசேப்பு இருந்த வருடங்கள் 12. ரொம்ப பெருசு. 12 வருஷம் ஒருத்தர் அநியாயமா சிறைச்சாலையில் இருக்கிறான். இந்த குறிப்பு கூட 39ஆம் அதிகாரத்திலேயோ 40ஆம் அதிகாரத்திலேயோ இல்லை. ஆனா கணக்குப்படி இதுதான் சரி. ஏன்னா யோசேப்பை பார்வோன் அழைத்து அவனை எகிப்தின் அதிகாரியா ஆக்கும் பொழுது யோசேப்புக்கு வயது 30. அப்போ 17 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் இடைப்பட்ட காலம் யோசேப்பு 2 இடத்தில் மட்டும்தான் இருந்தான். ஒன்று போத்திபாருடைய வீட்டில் வேலை செய்தான், இன்னொன்று சிறைச்சாலையிலே கைதியாய் இருந்தான். ஆக இந்த 12 வருடங்கள் யோசேப்பு சிறைச்சாலையில் கழித்த வருடங்கள். நம்பர் 4, யோசேப்பு 17 வயது முதல் 30 வயது வரை 13 வருடங்கள் எகிப்திலே அடிமையாய் இருந்தான். யோசேப்பு பழி சுமத்தப்பட்டு சிறைச்சாலையில் 12 வருடங்கள் இருந்தான். இந்த 12 வருடங்கள்ல அவன் 10 வருஷம் சிறைச்சாலையில் இருக்கிறான். அந்த 10வது வருஷம் இந்த பான பாத்திரக்காரனையும் சுயம்பாகியும் சந்திக்கிறான். அவங்க 1 வருஷம் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. இந்த யோசேப்பு பான பாத்திரக்காரனிடத்துல உதவி கேட்டானா, நீ விடுதலை ஆயிட்டு போறப்ப என்ன நினைச்சுக்கோ, ராஜா கிட்ட என்னை குறிச்சு சொல்லி
இந்த இடத்துல இருந்து என்னை வெளியே கொண்டு வா அப்படின்னு யோசேப்பு அந்த பானை பாத்திரக்காரன் இடத்துல உதவி கேட்டானா. இது தேவனுக்கு பிடிக்கலையாம். அவன் தேவனை நம்பாம மனுஷன் மேல நம்பிக்கை வச்சதுனால தேவன் யோசேப்ப மேலும் 2 வருஷங்கள் சிறையில் இருக்கும்படிக்கு தேவனே அனுமதிச்சாராம். இல்லாட்டி அவன் முதல்ல வெளியே வந்துருப்பானாம். சோ யோசேப்பு சிறைச்சாலையில் மொத்தம் 12 வருடங்கள் இருந்தான். அவனது சிறையில் 10 வருடத்தில் பானபாத்திரக்காரனுடைய சொப்பனத்தை விளக்கி அவனிடத்தில் தனக்கு உதவி செய்யும்படிக்கு கேட்டான். அவன் தேவனை நம்பாது மனித உதவியை நாடியதால் தேவன் யோசேப்புக்கு தண்டனையாக மேலும் 2 வருடங்கள் சிறையிருப்பில் இருக்கும்படி செய்தார். இதனால் அவன் மொத்தம் 12 வருடங்கள் சிறையில் இருக்க வேண்டியது ஆயிற்று. இப்போ சங்கீதங்களின் புத்தகம் 105ஆம் சங்கீதத்திற்கு வாருங்கள். 17. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவனுடைய வசனம் அவனை புடமிட்டது அப்படின்னு வாசிக்கிறான்ல. என்ன நடந்துச்சு அவனுக்கு? என்னத்துக்காக கர்த்தருடைய வசனம் புடமிடணும்? எதுக்காக அவனை புடமிட்டு சிறைச்சாலையில வச்சு அந்த வசனம் அவனை புடமிட்டு உருவாக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்ப என்னன்னா அவனை கர்த்தருடைய வசனம் புடமிட்டுது அப்படின்ற பொருள் என்னன்னா, நீ முழுசுமா தேவனை நம்புற ஒரு வாழ்க்கைய கத்துக்கிற வரைக்கும் நீ இங்க தான் இருக்கணும். நீ முழுசுமா தேவனை நம்புற அந்த நம்பிக்கைய உனக்கு வர வரைக்கும் நீ இங்க தான் இருக்கணும். நீ ஒரு நல்ல ப்ராடக்டா உருவாக்குற வரைக்கும் நீ இங்க இருக்கணும். இங்கிருந்து தான் நீ உருவாகணும். இது கஷ்டம். உன்னை என் வசனம் புடமிட்டு உருவாக்குது. ஆக என் வசனம் உன்னை புடமிட்டு உருவாக்குற வரைக்கும் இருக்க வேண்டிய இடம் சிறைச்சாலை. அப்போ சங்கீதக்காரன் அந்த சரித்திரத்தை சுருக்கமா சொல்றப்ப அவன் சில வார்த்தைகளை சேர்த்து சொல்றான். ஒரு புருஷனை அனுப்புனாரு. அவன் பேர் யோசேப்பு. அவன் கால்களை சங்கிலிகளால கட்டினாங்க. அவன் பிராணன் இரும்புல அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. இதெல்லாம் இந்த 39ஆம் அதிகாரத்திலேயோ ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்திலேயோ சொல்லப்படாத வசனங்கள் சங்கீத புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. அதே போலதான் இந்த சிறைச்சாலையின் அனுபவத்தை இந்த குறிப்பிலிருந்து நாம இப்படி படிக்க வேண்டியது இருக்குது. ஓகே, கைதியாகவோ விலங்கிடப்பட்டான். சங்கீதம் 105:18. யோசேப்புக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வரை அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. சங்கீதம் 105:19. சிறைச்சாலையில் யோசேப்பு அவர்கள் செய்கிற, அதாவது கைதிகள் செய்கிற எல்லாவற்றையும் செய்து வந்தான். அது 39:22. இதை ஏற்கனவே நம்ம முதலே அறிமுக வசனத்திலே வாசித்துட்டோம். அப்போ காவலில் இருந்தவன் எப்படி இருந்தான் என்பதை இந்த வசனங்கள் குறிப்புகள் சொல்லுது. அவன் கைதியா இருந்தான். அவனை விலங்கிட்டு வச்சிருந்தாங்க. பிறகு விலங்குகளை கலற்றி அவனை சிறைச்சாலைக்குள்ள பொறுப்புள்ளவனா வச்சாங்க. கர்த்தர் கூட இருந்தாரு. அவன் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்றத அதிகாரி பார்த்தா. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை அவன் அறிந்து அவன்கிட்ட சில பொறுப்புகளை கொடுக்கிறான். அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிக்கிறார்னு கண்டு அவன் மேல தயவு வச்சா. அவளும் இருந்து கூட யோசேப்பும் மற்ற கைதிகள் செய்த வேலைகளை இவனும் சேர்ந்து செய்தான். அப்போ சிறைச்சாலையில கூட யோசேப்பு எல்லாருக்கும் முன்மாதிரியா இருந்தான். எல்லாரோடும் எல்லாருமா பழகி இருந்தான்.
எல்லாரையும் தனக்கு உள்ளவங்களா சேர்த்து கொண்டு அவனும் அவங்கள ஒருவனா இருந்தான். அப்போ இந்த வார்த்தை என்ன உணர்த்துது? சிறைச்சாலையில் யோசேப்பு அவர்கள் செய்கிற எல்லாவற்றையும் செய்து வந்தான். அதை வாசிக்கிறப்ப எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, யோசேப்பு தனக்கு காட்ஸ் ஃபேவர் இருந்துச்சு, அந்த கேப்டனுடைய ஃபேவர் இருந்துச்சு, அதனால தான் ரொம்ப விசேஷித்துவேன் அப்படின்னு நினைக்கல. அதனால நான் கொஞ்சம் சூப்பர்வைசர் வேலை தான் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கல. அவனுக்கு காட்ஸ் ஃபேவர் இருந்தது, மனுஷனுடைய ஃபேவர் இருந்தது. இருந்தும் அவனும் மற்ற கைதிகளை மாதிரி இருந்தான். பாருங்க, இதுதான் அவனை ஜனங்களோட ஜனங்களா இணைச்சது, ஜனங்களை அவனுக்குள்ள கொண்டு போச்சு. அப்போ இதிலிருந்து என்ன பாடம் நாம் கற்றுக்கொள்ள முடியும்னா, நமக்கு என்னதான் வசதி இருந்தோம், கிருபை இருந்தோம், அறிவு இருந்தோம், ஞானம் இருந்தோம், வாழ்க்கையில் எல்லா தகுதிகள் இருந்தோம், மேன்மை இருந்தோம், நம்ம ஊழியத்தில் எல்லா கிருபைகளை அபிஷேகத்தையும் பெற்றிருந்தாலும் ஜனங்களோட ஜனங்களா நம்ம சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் அந்த ஜனங்களுடைய தயவு கூட நமக்கு நட்பா மாறுது, உதவியா மாறுது, நன்மையா மாறுது. ரொம்ப பேர் கவனிச்சிங்கன்னா ஜனங்களோடவே மிங்கிள் ஆக மாட்டாங்க, தனியாவே இருப்பாங்க. அவங்க யாரோடும் மிங்கிள் ஆக மாட்டாங்க, சபையில யாரோடும் மிங்கிள் ஆக மாட்டாங்க, ஊழியத்துல எதோடும் மிங்கிள் ஆக மாட்டாங்க, மென்ஸ் ஃபெலோஷிப்ல வர மாட்டாங்க, லேடிஸ் ஃபெலோஷிப்ல வர மாட்டாங்க, எதுலையுமே மிங்கிள் ஆக மாட்டாங்க, எப்பவுமே தனியே இருப்பாங்க. அது அவ்வளவு நல்லது இல்லை, அது அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு உண்டாக்கும். ஒரு ரகசியம், ஆவிக்குரிய வாழ்க்கையில தனிமையா இருக்கவே முடியாது, இருக்கக்கூடாது. அது ஞாபகம் வச்சுக்க. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்க தங்க வாழ்க்கையில ரொம்ப தனிமையா இருக்கக்கூடாது, தனித்து இருக்கக்கூடாது, ஐக்கியம் இல்லாம இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய தொடர்பு இல்லாம இருக்கக்கூடாது, சபையினுடைய தொடர்பு இல்லாம இருக்கக்கூடாது, விசுவாசிகளுடைய ஐக்கியமோ தொடர்போ நட்போ ஜப ஐக்கியமோ கூடுகையோ இல்லாம இருக்கக்கூடாது. இது ஒரு பெரிய ஆவிக்குரிய ரகசியம். அதுதான் ஒரு விசுவாசிய காத்து கொள்ளுகிற பலன். அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு வழி திடன். இதை தெரிஞ்சும் நீங்க தனியா இருந்தீங்கன்னா குளுந்துருவீங்க, நீங்க வளர மாட்டீங்க, உங்க ஆவி வளராது, ஆத்துமா வளராது, அறிவு வளராது, ஆவிக்குரிய அறிவு வளராது, விசுவாசம் வளராது, ஜெபம் வளராது, அபிஷேகம் பெருகாது. இவ்வளோ காரியங்கள் இருக்குது. அப்போ ஏன் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள்னு வேதம் சொல்லுது? ஏன் ஆதி சபையில எல்லாரும் ஒரே இடங்கள்ல கூடி கூடி ஜெபம் பண்ணாங்க? ஏன் விசுவாசிகள் எல்லாரும் ஒரே மனது இருந்துச்சு? எல்லாரும் சகலத்தையும் பொதுவா வச்சு அனுபவித்தாங்க. தினந்தோறும் வேத வசனத்தை தியானிச்சாங்க, தினந்தோறும் தேவாலயத்துல கூடுனாங்க. இயேசு சொன்னாரு, நான் தினந்தோறும் தேவாலயத்துல உபதேசம் பண்ணனேன்னு. அப்போ டெய்லி கனெக்ஷன் தேவனோடு இருக்கணும், டெய்லி கனெக்ஷன் தேவ பிள்ளைகளோட, டெய்லி கனெக்ஷன் சபையோட, விசுவாசிகளோட. அந்த ஐக்கியம் எப்படி அகல வச்சுக்கொள்ளணும்? இல்லாட்டி விசுவாசம் உங்களுக்கு வளராது. இது ஒரு பெரிய ரகசியம், ஆனால் இது முக்கிய பாடம். தனிச்சு இருக்க கூடாது. ரட்சிக்கப்பட்டவங்க, தேவ பிள்ளைங்க, ஞானஸ்தானம் பெற்றவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, ஊழியம் செய்யறவங்க யாரா இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள யாரும் தனித்து இருக்க கூடாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டிகள் தனியா இருக்கக்கூடாது. அப்போ யோசேப்பு சிறைச்சாலையில இருந்து கூட அவன் தன்னை தனித்து வச்சுக்கல, தனியா காட்டல, தன்னை ஒரு தனி மனுஷனா எண்ணல, தன்னை ஒரு பெரிய ஆளாவோ அவன் நினைக்கல. அவன் கைதிகளோட கைதியா, சிறைச்சாலை மக்களோட மக்களா இணைஞ்சு வேலை செஞ்சான். சோ யோசேப்பு காவலில் வைக்கப்பட்டான். அந்த காவலில் அவனுக்கு என்ன இருந்துச்சு? நம்பர் 1, கர்த்தர்
யோசேப்போட இருந்தார். ஆதியாகமம் 39:21-2. கர்த்தர் யோசேப்பின் மேல் கிருபை வைத்தார். ஆதியாகமம் 39:21. நம்பர் 3, கர்த்தர் சிறைச்சாலை தலைவனின் இடம் தயவு கிடைக்கும்படி செய்தார். ஆதியாகமம் 39:21. நம்பர் 4, கர்த்தர் அவன் செய்வதை வாய்க்க பண்ணினார். 39:23. அப்போ யோசேப்பு சிறைச்சாலையில் எப்படி அவனுக்கு தேவனுடைய தயவு கிடைச்சது என்பதை பார்க்கிறோம். நம்பர் 3, யோசேப்பு சிறைச்சாலைக்காரனிடம் தயவு பெற்றான். பெற்றதுனால என்ன நடந்துச்சு? சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். ஆதியாகமம் 39:22. அப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, சிறைச்சாலையில் யோசேப்பு வருஷ கணக்கா இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அந்த சிறைச்சாலை தலைவன் கூட, அந்த தலையாரி கூட யோசேப்புக்கு தயவு செய்கிறான், நண்பனை போல இருக்கிறான். நம்பர் 2, சிறைச்சாலை தலைவன் யோசேப்பிடம் யாதொன்றையும் குறித்து விசாரிக்கவில்லை. 39:23. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாடம். பாருங்க, அவன் இடத்துல அவன் பொறுப்பை ஒப்பு கொடுத்ததும் அதை அவன் விசாரிக்கவில்லையா. நான் போன வாரம் சொன்ன உங்களுக்கு, காரிய சித்தி உள்ளவன் யோசேப்பு. அவன் காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. என்ன? சிறைச்சாலை அதிகாரி யோசேப்பினிடம் பொறுப்புகளை ஒப்பு கொடுத்துட்டு யோசேப்பை விசாரிக்கலன்னா இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, அவன் அந்த அளவுக்கு வேலைகளை பொறுப்பா, குறை இல்லாம, பிழை இல்லாம செஞ்சான். பிழை இல்லாத செஞ்சான். நம்மில் பலர் இந்த பாடத்தை இன்னும் கத்துக்கல. இந்த பாடத்தை இன்னும் கத்துக்கல. கிறிஸ்தவங்களுக்கு சபையில இன்னும் நம்ம காரியங்களை இன்னொருத்தர் சொல்லி சொல்லி தான் செய்யறோம். யோசித்து பாருங்க, வாரந்தோறும் கூடுறோம், வாரந்தோறும் அறிவுரை, வாரந்தோறும் போதகம், வாரந்தோறும் அறிவிப்பு, எல்லாம் வாரந்தோறும் செய்யறோம். எல்லா சபையிலையும் வாரந்தோறும் நல்ல செய்திகளை சொல்றோம் இல்ல? அப்படி சொல்றப்ப அவைகள்லாம் கேட்டுட்டு நம்ம செய்யாததுனால திரும்ப திரும்ப சொல்றாங்க, திரும்ப சொல்றோம். ஏன்? ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை சொல்லலாம். ஆனா நம்ம அப்படி இல்லையே. ஒவ்வொரு காரியத்தையும் பல முறை சொன்னாதான் செய்யறோம். இன்னொரு காரியம், ஒரு சிலர் ஒரு காரியத்தை சொல்றப்ப கேட்டுட்டு செய்ய ஆரம்பிப்பாங்க. இன்னொரு காரியம் வந்ததுமே பழைய காரியத்தை விட்டுருவாங்க. ரெகுலரா நடக்கிற பிழையது. தேவ ஜனங்கள் விழிப்பா, தெளிவா, காரிய சித்தி உள்ளவங்களா, தேவனுக்கு அக்னியா, பிழம்பா வேலை செய்யணும்னா நீங்க உங்க காரியத்துல இப்படி ரொம்ப மழுங்கலா இருக்கக்கூடாது. உங்களுக்கு வீடு உண்டு, வாழ்க்கை உண்டு, குடும்பம் உண்டு, பிள்ளைங்க உண்டு, தொழில் உண்டு, வியாபாரம் உண்டு, பள்ளி உண்டு, கல்லூரி உண்டு, எல்லாருக்கும் பொறுப்புகள் இருக்குது. ஆனா தேவனுடைய சபையில தேவ ஜனங்கள் சில காரியங்களை சொல்லி செஞ்சணும், சிலது சொல்லாதே செய்யணும், ஆட்டோமேட்டிக்கா செய்யணும். அதனால தான் சபை விருத்தி ஆகல. ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்துல ஒரு வார்த்தை, ஒரு செய்தி, ஒரு அறிவிப்பு, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஆனா ஜனங்க பெருசா செஞ்சாங்க. யாரும் சொல்லி அவங்கள செதறி போக சொல்லல. யாரெல்லாம் இயேசுவோட இருந்தாங்களோ எல்லாரும் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாரெல்லாம் இயேசுவின் உயிர்த்தெழுதலை பார்த்தாங்களோ எல்லாரும் இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு ஆளை டிபெண்ட் பண்ணி இல்ல, பேதுருவை மட்டுமோ யாக்கோபை மட்டுமோ இல்ல,
சிதறி போனவங்க எங்கும் திரிந்து வசனத்தை பிரசங்கம் பண்ணாங்க. அப்போஸ்தலர் 8:1 அப்படி சொல்லுது. அப்ப சிதறி போனவங்களுக்கு எங்க போனாங்க, என்ன பண்ணாங்க, என்ன ஆச்சு தெரியல, எல்லாரும் வசனத்தை பிரசங்கம் பண்றாங்க. பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்துடணும். இப்ப நம்ம பலருக்கு இப்படி வரல, இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் ஜெபம் பண்றதுக்கு சொல்றோம், ஜெபம் பண்ணணும்னு தெரியும், ஆனா சொல்லிட்டே இருக்கிறோம். ஊழியத்துக்கு வரணும்னு சொல்றோம், தெரியும், ஆனா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். உபவாசம் இருக்கணும்னு சொல்றோம், சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், ஆனா செய்யல, ஆனா தெரியும். கர்த்தருக்கு முதல் தரமானவைகளை கொடுக்கணும்னு தெரியும், ஆனா கொடுக்கல. கர்த்தருக்கு மன உற்சாகமா கொடுக்கணும்னு தெரியும், ஆனா வரல. எல்லாம் உங்கள் உள்ளத்திலேயே பல காரியங்கள் பதிஞ்சு இருக்குது. அந்த உள்ளத்துல பேசுற அந்த மென்மையான குரல் இருக்குது, அது உங்களுக்கு கேட்கும். ஆனால் அந்த மென்மையான குரலை நம்ம நெரிச்சு விடுறோம். இங்க பாருங்க, அவனிடத்துல அவன் ஒண்ணுமே கேட்கல, ஏன் அவனும் ஒரு கைதி. அப்போ அவன் எந்த அளவுக்கு வேலைகளை ஒழுங்கா செய்வான்? எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. எந்த அளவுக்கு அவன் வேலைகளை ஒழுங்கா செய்யறவனா இருந்தா, குறையில்லாம செய்யறவனா இருந்தா, அவன் ஒண்ணுமே கேட்கல, எல்லாத்தையும் அவ்வளவு பெர்ஃபெக்டா நேர்த்தியா. 60 வயசு இல்லை யோசேப்புக்கு, அண்டர் 30லயே இவ்வளவு தெளிவும் இவ்வளவு விழிப்பும் பிழையில்லாத செய்யற ஒரு வாலிபன் அவனுக்கு இங்கே வந்துடுச்சு. அந்த நல்லொழுக்கம், அந்த நல்ல காரியங்களை செய்யற விதம் நேர்த்தியா செய்யணும். விசுவாசிகள் எல்லாருக்கும் சொல்றேன், எல்லா சபை மக்களுக்கும் சொல்றேன், உங்களுக்கு மட்டும் இல்ல, கிறிஸ்தவங்களுக்கு, சபை மக்களுக்கு, எல்லா சபை மக்களுக்கும் சொல்றேன். நீங்க சபை யார்தோ அப்படின்னு நினைக்க கூடாது, ஊழியம் யார்தோ அப்படின்னு நினைக்க கூடாது. சபைக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. வாரத்துல ஒரு நாள் தான் போயிட்டு வந்துடணும், போயிட்டு உட்கார்ந்துட்டு வந்துடணும், போயிட்டு காணிக்க போட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்க கூடாது. பிள்ளை பிறந்த ஞானஸ்தானத்துக்கு, பிள்ளை வளர்ந்தா திருமணத்துக்கு, பண்டிகைக்கு, இப்படி வருஷத்துக்கு தேவைக்கு வர கிறிஸ்தவங்க சபையில ஏறாலும், சுயநலமா வரவங்க ஏறாலும், தனக்காக வரவங்க ஏறாலும். அதனால தான் சபைகள் ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்கல. இவ்வளோ செய்தி, இவ்வளோ ஜெபம், இவ்வளோ உபவாசம், இவ்வளோ செய்திகள், பிரசங்கிகள் எல்லாம் எங்க போச்சு? பிரசங்கிகள் பிரசங்கம் பண்ணி பண்ணி பிரசங்கிகள் கூட மறிச்சிடுறாங்க, செத்துட்டாங்க, வயசாயிடுச்சு. அப்ப சபையில போடுற, சபைகளுக்கு உள்ள வர அந்த நேரங்களும் பிரயாசங்களும் வீணாக்குறோமே. கிறிஸ்தவங்க வீணாக்கிட்டு இருக்கிறோமே. அந்த பதட்டம், பரபரப்பு, அவசரம் வரல இன்னும். அப்படி வந்திருந்தா எழுப்புதல் தானா வந்துடும். அப்படி வந்திருந்தா அசைவு வந்துடும். அப்படி வந்திருந்தா பரிசுத்த ஆவியான எல்லா இடத்துல கிரியை செய்வாரு. அப்படி வந்திருந்தா எல்லா சபைகளுக்குள்ள அசையும். அன்னைக்கு ஜெபம் பண்ணாங்க, இடம் அசைஞ்சிச்சு. காரணம், அந்த அளவுக்கு அவங்க ஜெபம், இருதயம் எல்லாம் அவ்வளவு பரபரப்பா இருந்துச்சு. அப்ப நம்ம சோம்பி கிடக்கிறதுனால, சுயநலமா யோசிக்கிறதுனால, தனித்து இருக்கிறதுனால, எப்பவுமே நம்ம நலனை யோசிக்கிறதுனால, நம்ம பெனிஃபிட், நம்ம வசதி, நம்ம காரியம், நம்ம குடும்பம், நம்ம வீடு, நம்ம பிள்ளை அப்படின்னு எப்பவுமே நம்மளை குறிச்சு முதல்ல யோசிக்கிறதுனால தேவ சிந்தை வரல. நான் பேசுறது எல்லா கிறிஸ்தவங்களுக்கும், எல்லா சபை மக்களுக்கும் பேசுறேன். உங்களுக்கு எவ்வளவு பிரசங்கம் பண்றாங்க, எங்க போச்சு உங்க பிரசங்கங்கள்? கேட்கறீங்களே, எங்க போச்சு? இவ்வளவு மணி கணக்கா ஜெபிக்கிறோமே, எங்க போச்சு ஜெபங்கள்? ஏன் ஜெபங்கள் கிரியை செய்யல? ஏன் ஜெபங்கள் தேசத்துல அசைவை கொண்டு வரல? ஏன் ஜெபங்கள் தேசத்துல அற்புதங்களை கொண்டு வரல? நம்ம யாரையும் நினைக்கிறோம், ஆனால் எப்ப நம்ம தப்ப உணர்ந்து என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பாவங்களை அறிக்கை செஞ்சு தங்களுடைய முழு இருதயத்தோடு தேவனை தேடுறப்ப அப்பதான் ஜெயம் உண்டு. அது சாலமோன் காலத்தில் இருந்துச்சு, சாமுவேல் காலத்தில் இருந்துச்சு, அது எல்லா தலைவர்கள் காலத்தில் இருந்துச்சு. எழுப்புதல் வந்ததுக்கு காரணம் தலைவன் மட்டுமல்ல, மக்களும் சேர்ந்து தான் அதற்கு காரணம். மக்களும் சேர்ந்துதான் காரணம்.
ஓ, யோசேப்பு எல்லாத்தையும் செஞ்சான். யாரும் அவனை போய் விசாரிக்கல, ஏன்பா இதை செஞ்ச, ஏன் செய்யல, ஏன்பா இப்படி செஞ்ச, ஏன்பா இவ்வளவு தப்பு செஞ்ச, ஏன்பா நீ ஒன்னும் விசாரிக்கல. இதுதான் வேலையில ஸ்டாண்டர்ட். நான் முதல்ல சொன்னேன், இந்த அதிகாரம் ஆண்கள் முக்கியமா இருக்கிற அதிகாரம். இந்த அதிகாரத்துல பெண்களே இல்லை, முழுசா ஆண்கள். அப்போ ஆண்கள் எவ்வளோ இந்த அதிகாரத்தை கண் விழித்து படிக்க வேண்டியது இருக்கு பாருங்க, கண்ணை திறந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ நீங்க செய்யற வேலையிலையும் உற்சாகமா செய்யணும், பழைய வேலைகளை விடாத செய்யணும், புது வேலைகளை வந்தா புது வேலைகளையும் செய்யணும், புதுசு வரப்ப பழைச விட்டுறாதையும் செய்யணும், குறையில்லாத செய்யணும், பிழை இல்லாத செய்யணும், இன்னொருத்தருக்காக செய்யக்கூடாது, இன்னொருத்தர் கேட்குற மாதிரியும் செய்யக்கூடாது. அப்போ நம்ம தேவனோட இருந்தா, தேவன் நம்மோட இருந்தா, நம்ம உண்மையா தாழ்மையா அன்பா ரொம்ப பொறுப்பா செய்வோம். யோசேப்பு கற்றுக் கொடுக்கிற பாடம் எது? ஜெயில இருந்து கத்து கொடுக்கிற பாடம், ஜெயில இருந்து சொல்ற பாடம் இதுதான். ஓகே, சிறைச்சாலை தலைவன் யோசேப்புடன் கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தான். ஆதியாகமம் 39:23. ஸோ இந்த காரியங்கள்லாம் இந்த முதல் பகுதியில் சொல்லுது. பகுதி 2, ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 1 முதல் 4. இந்த நடபடிகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். பார்வோன் தன் பானபாத்திரக்காரரின் தலைவனும் சுயம்பாகிகளின் தலைவனும் ஆகிய இவ்விரண்டு பிரதானிகள் மேலும் கடும் கோபம் கொண்டு அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணுவித்தான். அந்த 2 பேரும் என்ன பண்ணாங்க? பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும். அப்படின்னா என்ன? பானபாத்திரக்காரன்னா திராட்சை ரசம் பரிமாறுறவன், சுயம்பாகினா அப்பம் சுடுகிறவன், பேக்கர், அப்பம் செய்கிறவன், அதான் சுயம்பாகி. இவனுக்கு 2 பேரும் ராஜாவுக்கு குற்றம் செஞ்சாங்களாம். வசனத்தை கவனிங்க, 1ஆம் வசனம். இந்த நடபடிகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செஞ்சாங்க. சில குறிப்புகள் நம்ம வாசிக்கிற பகுதியில் இருக்காது, சில குறிப்புகள் இது சம்பந்தப்பட்ட வெளி குறிப்புகள் கொஞ்சம் ரெலவெண்டான குறிப்புகளாக இருக்குது. அதனால நீங்க அதையும் கவனிக்கணும், அது நம்மளுடைய அறிவுக்கு உதவும். உடனே நீங்களோ இல்லை மற்றவங்களோ சொல்லக்கூடாது, பாஸ்டர் பைபிளில் இல்லாததெல்லாம் சொல்றாரு, பைபிளில் இல்லாததெல்லாம் சொல்றாருன்னு. பைபிளில் 100க்கு 100 சுத்தமாக சொல்லணும்னு நான் என் வாழ்க்கையே கமிட் பண்ணிக்கிறேன். இல்லாததை சொல்ல எனக்கு வேலை இல்லை, இல்லாத சொல்றது என் வேலை கிடையாது. ஏன்னா நான் கதை விடுறோம் இல்லை, நான் கதையை சொல்லி நேரத்தை வீணாக்கல. என்னுடைய ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு செய்தி. நான் இன்னைக்கு மட்டும் பேசல, எனக்கு பின்னாடி 100 வருஷம் கழிச்சு இந்த செய்தியை போட்டு கேட்டாலும் அந்த தலைமுறைக்கும் உபயோகமா இதை பேசிட்டு போறேன். அப்போ இதனுடைய குறிப்புகள் இங்க இல்லைன்னா, இந்த அதிகாரத்துல இல்லைன்னா, அது வெளியே இருக்கிற பல இடங்கள்ல இருந்து சேகரிச்ச குறிப்புகள். சரி, இவங்க என்ன குற்றம் பண்ணாங்க அப்படின்னா, இவனுங்க 2 பேரும் சாப்பாடு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல இரு. அதனால முதல்ல இந்த 2வது பகுதியில் இருக்கிறத பார்த்துருவோம். அவர்கள் ராஜாவுக்கு குற்றம் செஞ்சாங்க. நம்பர் 2, அவர்கள் ராஜாவின் கோபத்துக்கு ஆளானாங்க. 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்பர் 3, அவர்கள் ராஜாவினால் காவலில் வைக்கப்பட்டார்கள். ஆதியாகமம் 40:3. அப்போ சுயம்பாகிகள் பானபாத்திரக்காரன் என்ன குற்றம் செய்தான்? அவன் ராஜாவின் போஜனத்தில் திராட்சை ரசம் வார்ப்பவன். ஒரு நாள் அந்த திராட்சை ரசத்துல
ஈகள் இருந்தனவன் அவன் சாப்பாட்டில். இது பந்தியில இருந்தப்ப கூட இருந்த அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்பர் 2, சுயம்பாகி செய்த குற்றம் என்ன? சாப்பாட்டில் ராஜாவின் போஜனத்திற்கு அப்பம் செய்து கொடுப்பவன். அன்னைக்கு அப்பத்துல வெடியுப்பு கற்கள் இருந்துச்சாம். இத அந்த அப்பத்துல இருந்து கண்டுபிடிச்சாங்க. இது ரெண்டுமே ராஜாவினுடைய போஜனத்தோட சம்பந்தப்பட்ட இந்த 2 ஆட்களும் பொறுப்பெடுக்க வேண்டியது. இதுதான் அவங்க செஞ்ச குற்றம். இது ராஜாவுடைய சாப்பாட்டுக்கு பாய்சனா இருக்கலாம், இல்ல ராஜாவுடைய போஜனத்துல அவருக்கு இது சுத்தம் இல்லாததா இருக்கலாம், இல்ல ராஜாவுக்கு இது சாவுக்கு அவங்க ஏதாவது சூழ்ச்சி கூட செஞ்சிருக்கலாமோ அப்படின்ற டவுட் வந்துருச்சு. இந்த 2 பேரும் செய்த தவறு இதுதான். ஓகே, அப்போ இந்த குற்றம் இவங்க செஞ்சதும் அவங்க காவலில் வைக்கப்பட்டாங்க. கவனிங்க, நம்பர் 1, பகுதி 2, பானபாத்திரக்காரன் சுயம்பாகம் செய்த குற்றங்கள். ராஜாவுக்கு குற்றம் செஞ்சாங்க. நம்பர் 1, அவர்கள் ராஜாவின் கோபத்திற்கு ஆளானாங்க. நம்பர் 2, அவர்கள் ராஜாவினால் காவலில் வைக்கப்பட்டாங்க. 43. நம்பர் 3. நம்பர் 4, அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தாங்க. ஆதியாகமம் 40:4. கவனிங்க, 40:4. தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான். அவன் அவர்களை விசாரித்து வந்தான். அவர்கள் அநேக நாள் காவலில் இந்த 2 பேரும் காவலில் இருந்தாங்க. நம்பர் 5, அவர்கள் யோசேப்பின் வசம் ஒப்புவிக்கப்பட்டார்கள். 40:4. ஆக இந்த காரணத்துக்காக தான் இவங்க சிறைச்சாலைக்கு வந்தாங்க. ராஜாவின் ஊழியர்கள் அவன் பந்தியில் இருந்தபோது இவர்கள் உடன் இருந்தனர். சாப்பிடுறப்பவும் இந்த பானபாத்திரக்காரனும் உடன் இருந்தான், சுயம்பாகியும் உடன் இருந்தான். பார்வோனின் அமைச்சர்கள் இதை கண்டுபிடித்து பார்வோனிடம் அறிவிச்சாங்களாம். இதனால் பார்வோன் சினங்கொண்டு அவர்களை சிறைச்சாலையில் அடைக்கும்படி கட்டளையிட்டான். இவர்கள் சிறைச்சாலையில 1 வருஷம் இருந்திருக்கிறாங்க. அங்க என்ன வாஸ்தவம்? அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தாங்க அப்படின்னு. அப்ப எவ்வளவு நாள் இவங்க காவலில் இருந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 வருஷம் இந்த 2 பேரும் சிறைச்சாலையில் இருக்கிறானுங்க. இதுதான் இதனுடைய பின்னணி. சரி, பகுதி 3, சிறையில் சொப்பனங்களால் நடந்த நிகழ்வு. ஆதியாகமம் 40:5-19. இப்ப சிறைச்சாலையில இவங்க 2 பேரும் இந்த குற்றம் செஞ்சவங்களும் இருக்கிறாங்க, மற்ற கைதிகளும் இருக்கிறாங்க, யோசேப்பும் இருக்கிறான். இப்போ முழுசு சிறைச்சாலைக்குள்ள நடக்கிற நிகழ்ச்சிகள். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, சிறையில் சொப்பனங்களால் சில நிகழ்ச்சிகள் நடக்குது. சொப்பனங்கள் வேதத்துல முக்கிய இடம் பிடிச்ச ஒன்று. பழைய ஏற்பாட்டு காலத்துல வேதம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பைபிள் எல்லாம் கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்துல நியாயப்பிரமாணம் கூட ஆதியாகம காலத்துல கிடையாது. மோசேக்கு பிறகுதான் நியாயப்பிரமாணம். அப்போ ஆதியாகம காலத்துல சொப்பனங்கள் அதிகமா இடம் பிடிச்சிருந்துச்சு. மோசேக்கு பிறகு நியாயப்பிரமாணம் முக்கிய இடத்துல இருந்துச்சு. அது கூட இல்ல, நியாயப்பிரமாணம் இல்லாத சூழல்ல தேவன் நேரடியாகவோ சொப்பனத்தின் மூலமாகவோ பேசுறாரு. இவைகள் கூட இல்லாதப்ப தீர்க்கதரிசிகள் மூலமா பேசுறாரு. அப்போ தேவன் பேசுறதுக்கு பல வழிகளை வச்சிருந்தாரு. எல்லா நாளும் தேவன் ஒரே மாதிரி பேசல. அப்போ ஆதியாகம காலங்களில தேவன் நேரா பேசியிருக்கிறாரு, சிலருக்கு சொப்பனங்கள்ல பேசியிருக்கிறாரு. மோசேக்கு பிறகு நியாயப்பிரமாண காலங்கள்ல சிலரிடத்துல நேரா பேசியிருக்கிறாரு,
சிலரிடத்துல பிரமாணங்களின் மூலம் பேசியிருக்கிறாரு. ராஜாக்கள் காலங்கள்ல சிலரிடத்துல நேரா பேசியிருக்கிறாரு, சிலரிடத்துல தீர்க்கதரிசிகள் மூலமா பேசியிருக்கிறாரு. நியாயப்பிரமாணமோ தீர்க்கதரிசிகளோ தேவ வார்த்தையோ நேரா இல்லாத காலங்கள்ல, இடங்கள்ல, சூழ்நிலையில சிலரிடத்துல தேவன் சொப்பனத்தின் மூலமா பேசி இருக்கிறாரு. நம்பர் 1, தேவன் அபிமெலேக்கிடம் சொப்பனத்தில் பேசினார். ஆதியாகமம் 20:3. நம்பர் 2, தேவன் யாக்கோபிடம் சொப்பனத்தில் பேசினார். ஆதியாகமம் 28:12, ஆதியாகமம் 31:10-11. நம்பர் 3, தேவன் லாபானிடம் சொப்பனத்தில் பேசினார். ஆதியாகமம் 31:24. நம்பர் 4, தேவன் யோசேப்பிடம் சொப்பனத்தில் பேசினார். ஆதியாகமம் 37:5. அவங்கிட்ட 2 முறை அவன் சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்தை அவன் சகோதரருக்கும் சொன்னான், அவன் தகப்பனாரிடத்துல சொன்னான். நம்பர் 5, தேவன் பார்வோனிடம் சொப்பனத்தில் பேசினார். ஆதியாகமம் 41:1-5. நம்பர் 6, தேவன் கிதியோனிடம் சொப்பனத்தில் பேசினார். நியாயாதிபதிகள் 7:15. நம்பர் 7, தேவன் சாலமோனிடம் சொப்பனத்தில் பேசினார். 1 ராஜாக்கள் 3:15. நம்பர் 8, தேவன் நேபுகாத்நேச்சார் ராஜாவிடம் சொப்பனத்தில் பேசினார். தானியேல் 2:1. நம்பர் 9, தேவன் தானியேலிடம் சொப்பனத்தில் பேசினார். தானியேல் 7:1. நம்பர் 10, புதிய ஏற்பாட்டில் யோசேப்பு, மரியாளுடைய கணவன், யோசேப்பிடம் சொப்பனத்தில் பேசினார். மத்தேயு 1:20, மத்தேயு 2ஆம் அதிகாரம் பின்பகுதியில் அவனுக்கு தேவன் சொப்பனத்தில் பேசினார், எச்சரித்தார், வழி நடத்தினார். நம்பர் 11, சாஸ்திரிகளிடம் தேவன் சொப்பனத்தில் பேசினார். மத்தேயு 2:12. நம்பர் 12, தேவன் பிலாத்துவின் மனைவியின் இடத்தில் சொப்பனத்தில் பேசினார். மத்தேயு 27:19. ஆக இந்த 12 பேரிடமும் சொப்பனங்களில் தேவன் பேசினவைகளை வேதத்துல வாசிக்கிறோம். இதுல கவனிச்சா பெரும்பான்மையானவங்க தேவனை அறிஞ்சவங்களும் மீதி பேர் தேவனை அறியாதவங்களுமா இருந்திருக்கிறாங்க. அப்ப தேவன் தம்முடைய வார்த்தைகளை தாம் பிள்ளைங்களுக்கும் பேசுறாரு, தாம் பிள்ளைங்க இல்லாதவங்களுக்கும் பேசுறாரு. பாருங்க, அபிமெலேக்கு தேவனுடைய பிள்ளை இல்லை, ஆனாலும் அவனுக்கு சொப்பனத்துல பேசினாரு. லாபான் தேவனுடைய பிள்ளையா இல்லை, சொருபங்களை வச்சிருந்தவன், அவன்கிட்டயும் சொப்பனங்கள்ல பேசுறாரு. நேபுகாத்நேச்சார் பாபிலோன் ராஜா, அவனிடத்துல சொப்பனத்துல பேசுறாரு. அப்போ சாஸ்திரிகள் தேவனுடைய பிள்ளைகளா இல்ல, அவங்களுக்கும் பேசுறாரு. பிலாத்துவின் மனைவி, அவள் விசுவாசியா இல்ல தெரியல, ஆனா அவளிடத்திலும் பேசுறார். அப்போ தேவன் தம்முடைய வார்த்தைகளை எல்லாரிடத்திலும் பேசுகிறவரா இருந்தாரு. இதே போலதான் சிறைச்சாலையில இருந்த இந்த 2 பேரும் ஒரு சொப்பனத்தை கண்டாங்க. இது தேவன் பேசல, ஆனா தேவனுடைய சொப்பன வெளிப்பாடு அவங்களுக்கு உண்டாச்சு. பானபாத்திரக்காரனும் அவன் சொப்பனமும் அதன் விளக்கமும். ஆதியாகமம் 40:5-15. அப்ப இவன் என்ன சொப்பனம் கண்டான்? இவன் சொப்பனம் திராட்சை செடியை மையமா கொண்ட சொப்பனம். 40ஆம் அதிகாரம் 9-11. இதன் பொருளை யோசேப்பு அறிவிக்கிறான். வாசிப்போம். 40ஆம் அதிகாரம் 9-11. அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த செடியிலே 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதா இருந்தது. அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களாயிருந்தது.
பார்வோனுடைய பாத்திரம் என் கையிலே இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். சொப்பனம் கண்டான். அவன் கண்ட சொப்பனத்தை தெளிவா சொன்னான். அப்போ யோசேப்பு பாருங்க, முதல்ல அவங்கள காலமே பார்த்து விசாரிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க சொப்பனங்களை சொல்றாங்க. அவங்க சொப்பனத்தை சொன்னதும் அர்த்தத்தை சொல்றான். அப்போ பானபாத்திரக்காரனுடைய சொப்பனத்தின் அர்த்தம் என்ன? 12ஆம் வசனம். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கொடிகளும் 3 நாட்களாம், 3 நாளைக்குள்ள பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவனுக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவன் கையிலே கொடுப்பாய். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, அர்த்தத்தை சொல்லிட்டு அவனுடைய ரெக்வஸ்ட்டை வைக்கிறான். இது பானபாத்திரக்காரனுடைய சொப்பனமும் அர்த்தமும். நம்பர் 2, சுயம்பாகியினுடைய சொப்பனமும் அவன் சொப்பனத்திற்குரிய அர்த்தமும். 40 அதிகாரம் 16 முதல் 19 அதையும் வாசித்துருவோம். சுயம்பாகிக்கு வந்த சொப்பனம் என்னன்னு. அர்த்தம் நன்றாயிருக்கிறது என்று சுயம்பாகிகளின் தலைவன் கண்டு யோசேப்பை நோக்கி, நானும் என் சொப்பனத்தில் 3 வெள்ளை கூடைகள் என் தலையின் மேல் இருக்க கண்டேன். மேற்கூடையிலே பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. என் தலையின் மேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் வந்து பட்சித்தது என்றான். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கூடைகளும் 3 நாளாம், இன்னும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார். அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னான். 2வது சுயம்பாகிக்கும் சொப்பனம் வந்துச்சு, அதனுடைய அர்த்தமும் தெரிஞ்சிச்சு. கவனிங்க, 2 பேரும் ஒரே நாள் ராத்திரியில கனவு கண்டவங்க, சொப்பனம் கண்டவங்க. அப்போ உண்மையிலே இது அவங்க வாழ்க்கையில தேவன் ஏதோ ஒன்ன வெளிப்படுத்துறாரு. இதுக்கு யோசேப்பு முக்கிய காரணமா இருந்தான். சொப்பனத்தை விளக்கி சொல்றவன். இவனுடைய பேர்ல ஒண்ணு சொப்பனக்காரன். யோசேப்பினுடைய பேரு, அவங்க பிரதர்ஸ் வச்ச பேரு சொப்பனக்காரன். அப்போ அவன் சொப்பனத்தை பார்க்கிறவனாவும் இருந்தான், சொப்பனத்தை விளக்கி சொல்றவனாவும் இருந்தான். சொப்பனத்தை விளக்கி சொல்றவன். இதுதான் இந்த 3வது பகுதியில் இருந்த முக்கிய பகுதி, சொப்பனம். இந்த சிறைச்சாலையில் நடந்த சொப்பன நிகழ்வு சுயம்பாகிக்கு. அவன் 3 வெள்ளை கூடைகளை சொப்பனமா கண்டான். அதனுடைய பொருளை யோசேப்பு சொன்னான். 40ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வரை அந்த சுயம்பாகியின் சொப்பனமும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட விளக்கமும். பகுதி 4, பார்வோனின் ஜென்ம நாளில் நடந்த நிகழ்ச்சிகள். இப்ப பார்ப்போம் 4வது பகுதி 20 3ஆம் நாள் பார்வோனுடைய ஜென்ம நாளாய் இருந்தது. அவன் தன் ஊழியக்காரர் எல்லோருக்கும் விருந்து பண்ணி பானபாத்திரக்காரருடைய தலைவன் தலையையும் சுயம்பாகிகளுடைய தலைவன் தலையையும் தன் உத்தியோகஸ்தரின் நடுவே உயர்த்தி பானபாத்திரக்காரரின் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகஸ்திலே மறுபடியும் வைத்தான். அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான். சுயம்பாகிகளின் தலைவனையோ தூக்கி போட்டான். யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. 4வது பகுதி சிறைச்சாலையில அவங்க கண்ட சொப்பனம், அர்த்தம் இதெல்லாம் நிறைவேறிய பிறகு அது அப்படியே பார்வோனுடைய ஜென்ம நாளுக்கு பிறகு நிகழ்ச்சிகள் நடக்குது இல்ல, அப்படி நடந்துச்சு. இதுல ஒரு குறிப்பு. நம்பர் 1, பார்வோனின் ஜென்ம நாள் கொண்டாடப்பட்டது. 40ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்பர் 2, பார்வோன் தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து பண்ணினான். ஆதியாகமம் 40:20. நம்பர் 3, பார்வோன் பானபாத்திரக்காரனை திரும்பவும் வேலையில் அமர்த்தினான். 40:21. நம்பர் 4,
பார்வோன் சுயம்பாகிகளின் தலைவனை தூக்கில் போட்டான். 40:22. நம்பர் 5, பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் மறந்து போனான். ஆதியாகமம் 40:23. அப்ப இந்த 4வது பகுதியில இவர்களுடைய முடிவு சொல்லப்பட்டிருக்குது. யாருக்கு? 3 பேருக்கும் முடிவு. முதல்ல நம்ம பார்த்தோம், இந்த அதிகாரத்தில் 4 பேர் இடம் பெற்றிருக்கிறாங்க. முக்கியமானவங்க பார்வோன், யோசேப்பு, பானபாத்திரக்காரன், சுயம்பாகி. இந்த 4 பேரும் இந்த 4வது பகுதியின் முடிவில் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. பாருங்க, பார்வோன் ஜென்ம நாள் கொண்டாடப்படுது. பார்வோன் பானபாத்திரக்காரனை வேலைக்கு அமர்த்தி கொண்டான். பார்வோன் சுயம்பாகிகளின் தலைவனை தூக்கில போட்டான். அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பு நினைக்கல. அப்போ இந்த அதிகாரத்தினுடைய முடிவும் இந்த 4 பேரோடவே முடியுது. இங்க ஒரு சின்ன கவனக்குறிப்பு. 20ஆம் வசனம் சொல்லுது, 3ஆம் நாள் பார்வோனுடைய ஜென்ம நாளாய் இருந்தது. அவன் தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து பண்ணி. பார்வோனுடைய ஜென்ம நாளா இருந்துச்சுன்னா என்ன நினைப்போம்? அவருடைய பிறந்த நாள் வந்துச்சு, விருந்து பண்ணார், அப்படிதான் எடுப்போம். பார்வோன் என்பது ராஜாவினுடைய பெயர் அல்ல, அது பட்டத்தின் பெயர். பட்டத்தின் பெயர். ஜனாதிபதி அப்படின்றது ஜனாதிபதியின் பெயர் இல்லை, பட்டத்தின் பெயர். கவர்னர் அப்படின்றது கவர்னருடைய பெயர் இல்லை, பட்டத்தின் பெயர். பார்வோன் அப்படின்றது ஒரு மனுஷனுடைய பெயர் அல்ல, அது எகிப்தின் ராஜாவினுடைய பட்டத்தின் பெயர். ஆதியாகமம் புஸ்தகத்தில் பார்வோன் படிச்சாலும் நீங்க அப்படிதான் நினைக்கணும். யாத்திராகமம் புஸ்தகத்தில் பார்வோன் படிச்சாலும் அப்படிதான் நினைக்கணும். அப்ப பார்வோன்ன்றது பட்டத்தின் பெயர். இப்போ இந்த பார்வோனுக்கு அவனுடைய மனைவிக்கும் முதல் பிள்ளை பிறந்துச்சான். அந்த முதல் பிள்ளை பிறந்ததுமே எல்லாரும் சந்தோஷத்துல இவனுடைய வீட்டில் அரண்மனையில் பெரிய செலிப்ரேஷன் ஆயத்தம் பண்ணப்பட்டு, விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டு 7 நாள் அந்த விருந்தை கொண்டாடுறாங்களாம். இந்த ஜென்ம நாளுக்கு இப்போ வழக்கமா மேலோட்டமா படிச்சா என்ன படிப்போம்? 3ஆம் நாள் பார்வோனுடைய ஜென்ம நாள். பார்வோன்ன்றது இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனமும் பார்வோன் தான். இந்த அதிகாரத்தில் 20ஆம் வசனமும் பார்வோன் தான். அப்ப இந்த இடத்துல அந்த பார்வோனுடைய பிள்ளையின் பேரும் பார்வோன் தான். ஏன்னா அவங்களுடைய ஃபேமிலி ட்ரெடிஷனல் வரும் பாருங்க. அந்த பார்வோனுடைய எகிப்திய மன்னர்கள் குடும்பம் குடும்பமா ஆட்சியில் இருப்பாங்க. அது பரம்பரையா வருது. பார்வோனுடைய வம்சம் பரம்பரையா வருமா. அதுதான் எகிப்தில் சிறப்பு. அப்போ இங்க பார்வோனுடைய ஜென்ம நாள். ஒருவேளை நீங்க இந்த பெரிய ஆள் பார்வோனுடைய பிறந்த நாளா எடுத்து புரிஞ்சுக்கினாலும் தப்பு இல்லை. இவனுடைய பிள்ளை பார்வோன், அவனுடைய பிறந்த நாள் அப்படின்னு எடுத்துக்கினாலும் தப்பு இல்லை. ஒரு சின்ன குறிப்பு, அதிகமாக படித்தா சில குறிப்புகளை சொல்கிறேன், அது தேவைப்படுற குறிப்புகளாகவும் இருக்காது, ஆனால் புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த பார்வோனுடைய குறிப்பு கவனிப்போம். இதில் பார்வோனுடைய ஜென்ம நாள் என்பது 40:20 வருது. பார்வோனுக்கு அவன் மனைவி பெற்ற முதல் குழந்தைக்கு விருந்து செய்த நாள். பிள்ளை பிறந்த 3ஆம் நாளில் விருந்து துவங்கி 8 நாட்கள் விருந்து நடைபெற்றது. இதில் பார்வோனுடைய அலுவலக ஊழியர்கள் மற்றும் எகிப்து தேசத்து மக்கள் மகிழ்ந்து குடித்து விருந்துண்டு கொண்டாடி மகிழ்ந்தனர். இத்துடன் இசை இருந்தோம், நடன கழிப்போம் சேர்ந்து பார்வோனுடைய வீட்டில் 8 நாட்கள் கொண்டாட்டம் நடைபெற்றது. பானபாத்திரக்காரன் சிறையில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு விருந்து கழிப்புல இருந்ததுனால யோசேப்பை மறந்துட்டான். அதுக்கு பிறகும் அவனை நினைக்க ஞாபகம் இல்லை.
ஸோ இந்த அதிகாரத்தினுடைய 4ஆம் பகுதி பார்வோனை சொல்லுது, அவன் என்ன தீர்ப்பு இட்டான் என்பதை சொல்லுது. இப்போ யோசேப்பு அவங்களுக்கு பதில சொல்லி முடிச்சதும் அதே மாதிரி நடந்துருச்சு. பானபாத்திரக்காரன் திரும்பவும் வேலைக்கு அமர்த்தப்பட்டான், சுயம்பாகி தூக்கில் இடப்பட்டான். அப்போ சொப்பனம் நிறைவேறுச்சு, குற்றம் நிரூபிக்கப்பட்டுருச்சு, அப்போ முடிவும் நிரூபணமாயிருச்சு. இந்த அதிகாரத்தில் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு வந்தவங்க எல்லாம் பானபாத்திரக்காரனுடைய சொப்பனம், சுயம்பாகியின் சொப்பனம், சிறைச்சாலைக்காரன், தலையாரி, பார்வோன், இவங்களெல்லாம் பார்த்தோம். முடிவா பார்க்க வேண்டியது யோசேப்பு. எப்படி துவக்கத்தில் யோசேப்பினுடைய சிறைச்சாலை அனுபவத்தை பார்த்தோமோ, அதே போல இந்த அதிகாரத்தினுடைய முடிவு யோசேப்பினுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை பார்க்க போறோம். 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்துவிட்டான். அவன் தான் மறந்தான், ஆனா தேவன் அவனை மறக்கல. 13 வருஷம் அடிமை, அதுல 12 வருஷம் சிறைச்சாலை வாழ்க்கை. அது எவ்வளோ ஒரு கஷ்டமான வாழ்க்கையா இருந்தா, வாலிப வயசுல ஒருத்தன் சிறைச்சாலைக்கு போய் அநியாயமா போய் 12 வருஷம் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கழிக்க முடியும்? இதை அப்படியே விட்டுடலாம், ஆனா விட முடியாது. ஏன்னா இதிலிருந்து ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கற்றுக்கொள்ளக்கூடிய, தெரிஞ்சு கொள்ளக்கூடிய பாடம் என்ன? குறிப்பு 2, சிறையில் யோசேப்பும் அவன் உருவான விதமும். சிறைச்சாலையில 12 வருஷம் இருந்தான்னு சொன்னேன்ல, 1 வருஷம் போத்திபாருடைய வீட்டில் வேலை செஞ்சான். மொத்தம் 13 வருஷம் யோசேப்பு கஷ்டப்பட்டான். இந்த 13 வருஷ அனுபவங்கள் அவனை உருவாக்குச்சு. அப்பனா அவனுடைய தேவன் அவனை எப்படி உருவாக்கினாரோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம எப்படி உருவாக முடியும், நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு தான் இந்த அதிகாரத்திலிருந்து நாம படிக்க வேண்டிய பாடம் இருக்குது. நம்பர் 1, யோசேப்பு உடைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டவன். இதான் இந்த அதிகாரத்துல யோசேப்பை குறித்து நாம புரிஞ்சிக்க வேண்டிய முதல் பாடம். யோசேப்பு உடைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டவன். நம்பர் 1, தன் சொந்த சகோதரரால் அவன் பகைக்கப்பட்டு அந்த பகைமையின் மூலம் அவன் உருவாக்கப்பட்டான். எப்படி உருவானா? யோசேப்பு எப்படியெல்லாம் உடைக்கப்பட்டான் பாருங்களேன். யோசித்து பாருங்க, 10 பேர் இருக்கிற அண்ணன் தம்பி வீட்டில் அண்ணனுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தம்பிய கொலை பண்றதுக்கு முயற்சிக்கிறான். ஒரு தம்பிய குழியில தூக்கி போடுறான். அந்த ஒரு தம்பிய வியாபாரிக்கு விற்கிறான். இது எவ்வளவு பெரிய ஒரு கடினமான வாழ்க்கையை ஃபேஸ் பண்ற காரியம். யோசித்து பாருங்க, உங்களை அந்த இடத்துல வச்சு பாருங்க. இது கதை படிக்கிறதுக்கு கதை மாதிரி படிச்சிங்கன்னா இதுல எந்த அழுத்தமும் இருக்காது, அர்த்தம் இருக்காது. உங்களை அந்த இடத்துல வச்சு பாருங்க. உங்க அண்ணனோ தம்பியோ உங்களுக்கு குற்றம் செஞ்சா எவ்வளோ நாள் அதை குறித்து பேசுறோம். உங்க அண்ணனும் அக்காலும் தங்கையும் தம்பியும் ஒரு லேண்ட் மேட்டருக்கு தப்பு செஞ்சிட்டாங்கன்னு அதை எவ்வளோ நாள் அதை இழுக்கிறோம். ஒரு மேரேஜ் மேட்டரில் தப்பு செஞ்சிட்டாங்க, பண காரியத்தில் தப்பு செஞ்சிட்டாங்கன்னு அதுக்கு இவ்வளோ விரோதம் பேசுறோம். யோசேப்ப சொந்த அண்ணனுங்க அவன் ட்ரெஸ்ஸையே உருவி மிருகத்தை அடிச்சு ரத்தம் தெளிச்சு, அப்பா தம்பி இறந்துட்டான், மிருகம் அடிச்சிருச்சுன்னு சொன்ன அண்ணனுங்க எங்க? அதுலயே அவங்க அண்ணனுங்க
குழியில தூக்கி போட்டுட்டு போய் சாப்பிட போயிட்டானுங்களே. அந்த அண்ணனுங்க எங்க? உங்க அண்ணனுங்க அந்த மாதிரி செஞ்சாங்களா? உங்களை எப்போது உங்க கூட பிறந்தவங்க இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்களா? செய்யலையே. அந்த அண்ணனுங்க அவனை தூக்கி 20 வெள்ளிக்காசுக்கு வித்துடுறான். தம்பி அழறான். அந்த அழுகுரலையும் கேட்டு அவனுங்க அதை கேட்காத போனானுங்களே. பெத்த அப்பா கிட்ட போய் தன் சொந்த தம்பிய வித்துட்டு தம்பி செத்துட்டான்னு சொன்னானே, இப்படிப்பட்ட அண்ணனுங்கள் உங்களுக்கு இருந்திருக்கிறாங்களா? இல்லையே. இவ்வளவு தப்பு செஞ்ச அண்ணனுங்களையே யோசேப்பு ஏற்றுக்கொண்டு அவங்கள போஷிச்சான். அப்பனா உங்களுக்கு நடந்தது ரொம்ப சொற்பம், ரொம்ப சின்னது. உங்க வீட்டில் நடந்த காரியம் ரொம்ப சின்ன காரியம். அந்த யோசேப்பு இதெல்லாம் கூட நினைக்காம மறந்துட்டானே. ஆனா உங்களுக்கு இன்னும் அந்த விரோதத்தை வச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்களே, அதை இன்னைக்கு விட்டுருங்க. உங்க வீட்டாரு, உங்க உடன் பிறந்தவங்க, உங்க சொந்தக்காரங்க செஞ்ச குற்றங்களை இன்னைக்கு மறந்துருங்க. இதை விட ஒரு பெரிய தப்பு யாருக்கும் செய்யல. யோசேப்புக்கு செஞ்ச மாதிரி உங்களுக்கு யாருன்னா செஞ்சிருக்கிறாங்களா? இல்லையே. யோசேப்புக்கு செஞ்ச இந்த குற்றத்தையே யோசேப்பு மன்னிச்சுட்டானே, மறந்துட்டானே, அவங்கள சேர்த்துக்கிட்டானே, அவங்களுக்கு சாப்பாடு போட்டானே. எப்போ இது மாதிரி உங்களுக்கு நடக்காத பட்சத்தில் உங்க கூட பிறந்தவங்க செஞ்ச தப்ப நீங்க மன்னிச்சு தான் ஆகணும், மறந்து தான் ஆகணும். அதை விட்டுட்டு அவங்களோட ஒப்புரவு ஆகித்தான் ஆகணும். யோசேப்பு கத்து கொடுக்கிற பாடம், அவன் உடைக்கப்பட்டான், உருவானான். நீங்க உடைக்கப்படுறதுக்காகவே கர்த்தர் சிலரை அனுப்புனாங்க. நீங்க உடைக்கப்படணும்ன்றதுக்காகவே. ஆனா நீங்க உடைக்கப்படல. உன்னை உடைச்சு உருவாக்கணும்னு கர்த்தர் சில எதிரிகளை அனுப்புனாரு, சில சொந்தங்களை அனுப்புனாரு, கடினமான முதலாளிகளை அனுப்புனாரு, சில மாம்சிகமான அதிகாரிகளை அனுப்புனாரு, சில நஷ்டங்களை ஃபேஸ் பண்ண வச்சாரு, காயங்களை உருவாக்க வச்சாரு. உன்னை உருவாக்கணும்னு யோசேப்பு உடைக்கப்பட்டு உருவானான். அதுக்கப்புறம் அவன் போத்திபாரின் வீட்டில் பாவத்தின் மூலம் பழி சொல்லப்பட்டு உருவானான், உடைக்கப்பட்டான். யோசேப்பு எப்படி உடைக்கப்பட்டான்? அவன் தப்பு செஞ்சு உடைக்கப்படல, தப்பு செய்யாத உடைக்கப்பட்டான். வீட்டில் உண்மையா இருந்தான். அந்த உண்மைக்கு எதிரா அவன் மேல பழி வந்துச்சு. கர்த்தர் அதே மாதிரி சில நேரங்களில் உங்களை உடைக்கிறதுக்காக சில அசம்பாவிதங்களை, பிரியமில்லாத நிகழ்ச்சிகளை உங்களுக்கு சந்திக்க வச்சாரு. உன்னை உருவாக்குறதுக்குன்னு சில நஷ்டங்கள் வந்துச்சு, பழிகள் வந்துச்சு, சில நல்லவங்க எதிரிகள் ஆனாங்க, சில நட்புகளை முறிக்கப்பட வேண்டியதாச்சு, சில உறவுகள் உடைஞ்சி போச்சு, சில இழப்புகளை சந்திச்சீங்க. ஏன் தெரியுமா? இதெல்லாம் உங்களை உருவாக்குறதுக்காக, நீ உருவாகணும்ன்றதுக்காக. இதெல்லாம் வாழ்க்கையில நீங்க சாதாரணமா எடுத்துக்கூடாது. உங்க வாழ்க்கையில தலையில இருந்து ஒரு முடி கீழே வருது கூட பிதாவின் சித்தத்தோட விழுதுன்னா உங்க வாழ்க்கையில நடக்கிற இவ்வளவு சம்பவங்களை நீங்க ஏன் தேவ சித்தமா யோசிக்கல? தேவனுடைய சித்தம் இல்லாம உங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்காதுன்னு விசுவாசம் இருந்தா, தேவன் உங்களை உடைக்கிறப்ப உங்களை உருவாக்குறாரு அப்படின்னு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து முன்னேறி போக வேண்டியது இருக்குது. வந்த பழி, வந்த அவமானம், வந்த நிந்த, 4 பேருக்கு முன்னால பட்ட தலகுனிவு, இதெல்லாம் யோசேப்பை உடைச்சிச்சு. உங்களுக்கு அது மாதிரி அவமானம், நிந்த சூழ்ந்திருந்தா, வந்திருந்தா, உங்களை உடைச்சி இருந்தா அது உங்களை உருவாக்குறதுக்காக நடந்துச்சு. நீங்க யார் மேல கோபப்படாதீங்க.
உங்க மேல பழி சொன்னவங்க மேல, உங்களை எதிர்த்தவங்க மேல, உங்களை கீழே தள்ளினவங்க மேல, உங்களுக்கு விரோதமா பேசினவங்க மேல, உங்களை அவமானப்படுத்தினவங்க மேல, உங்களை காயப்படுத்தினவங்க மேல நீங்க கோபம் கொள்ளாதீங்க. ஏன் தெரியுமா? அதெல்லாம் உங்களை உருவாக்குவதற்காக நடந்தவைகள். அவர்கள் எல்லாம் உங்களை உருவாக்குவதற்காக யாராலோ வரல, தேவனால் அனுப்பப்பட்டவங்களா கூட இருக்கலாம். தேவனால் அனுப்பப்பட்டிருக்கலாம். உன்னை உருவாக்க, உன் இருதயத்தை உருவாக்க, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உருவாக்க, உன்னுடைய மேட்டிமையை, உன்னுடைய தலை கர்வத்தை, உன்னுடைய பெருமையை, இதையெல்லாம் உடைக்கிறதுக்கு கூட தேவன் யாரையாவது அனுப்பியிருக்கலாம். உன் ஈகோவை, உன்னுடைய நாலேஜின் பெருமையை, உன்னுடைய உடைக்கப்படாத பகுதிகள் உடைக்கப்பட, நீ கற்றுக்கொள்ளாத பாடங்களை கற்றுக்கொள்ள, உன்னை உடைக்க கர்த்தர் யாரையாகிலும் அனுப்பியிருக்கலாம். அனுப்புவாரு உன்னை உருவாக்குறதுக்கு. நம்பர் 3, யோசேப்பு சிறையில் அடைக்கப்பட்டதன் மூலம் பாடுகளை கற்று உருவாக்கப்பட்டான். யோசேப்பை அடிச்சு மட்டும் விட்டுல, அவனை தூக்கி சிறையில போட்டாங்க. கவனிங்க, சிறையில போட்டது யார் தெரியுமா? போத்திபார். அவன்தான். ஏன் போட்டான்? அவன் மனைவி யோசேப்பின் மேல தவறா பழி சொன்னான். நடந்த சம்பவத்தை போன வாரம் பார்த்தோம். யோசேப்பு அன்னைக்கு வேலை செய்ய போறப்ப, அன்னைக்கு போத்திபாரனுடைய மனைவி 2ல் 1 பார்க்கணும்னு நினைச்சா. அவள் கேட்க, இவன் வேண்டான்னு சொல்ல, அவள் அழைக்க இவன் மறுக்க, அவள் அழைக்க இவன் ஓட, கடைசியில 2 பேருக்கும் வாக்குவாதம் முற்ற, இவன் மறுக்க அவள் அழைக்க இது நடக்க, கடைசியில போத்திபார் யோசேப்பினுடைய ஆடை எப்படிச்சா. எந்த அளவுக்கு அந்த போட்டியும் அந்த நிகழ்ச்சியும் நடந்திருக்கும் பாருங்க. இந்த ஒரு காரியத்துக்கு யோசேப்பு போயிருந்தா பிரச்சனையே இல்லை. யோசேப்பு போயிருந்தா அவனுக்கு நன்மையா இருக்குமோ அப்படின்னு கூட யோசிக்கலாம். ஆனால் யோசேப்பு நினைச்சதெல்லாம், நான் தேவனுக்கு பயந்து இது எப்படி செய்வேன், தேவனுக்கு விரோதமா எப்படி பொல்லாங்கு செய்வேன், தேவனுக்கு விரோதமா எப்படி பாவம் செய்வேன், தேவனுக்கு விரோதமா அதை நினைச்சு ஓடினதுனால தான் அவன் இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. கடைசியில போத்திபாருடைய மனைவி அவன் ஆடையை பிடிச்சா பாருங்க, அவன் ஆடையை விட்டுட்டு ஓடிட்டான். ஆடை கிழிஞ்சிருச்சு. யோசேப்பு ஓடிட்டான். போத்திபார் மாலையில் வீட்டுக்கு வந்தான். அவன் மனைவி ஆடையை வச்சிருந்து காத்திருந்தான். வந்ததை சொன்னான், இத பாருங்க, நீங்க அடிச்சுட்டு வந்த அந்த எபிரேயன் என்னத்துல வந்து என்ன பண்ணான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறா. இதை கேட்டதும் புருஷனுக்கு கோபம் வருது. அப்போ அவன் மனைவி சொன்னதை அவன் நம்புறான். அவன் மனைவி சொன்னதை கேட்டு அவனும் யோசேப்பு இப்படி செஞ்சான் அப்படின்னு நம்பி யோசேப்பை ஜெயிலுக்கு அனுப்புறான். இப்ப 2 பேரும் சேர்ந்து அதுக்கு பொறுப்பாகிறாங்க. அப்போ போத்திபார் தன் மனைவி சொன்னதை நம்புறான். போத்திபார் யோசேப்பை நம்பல. அப்புறம் இவனை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஜட்ஜிங்க கிட்ட விசாரிக்கிறாங்களாம். ஜட்ஜிங்க விசாரிக்கிறாங்க, யோசேப்பு இப்படி செஞ்சானா? அவன் மனைவி சொல்றான் ஆமா செஞ்சான், அவன் கணவன் சொல்றான் ஆமான்னு செஞ்சான்னு. அப்ப ஜட்ஜிங்க சொன்னாங்களா, என்ன சாட்சி இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அவள் மனைவி சொன்னானா, தோ அவன் விட்டுட்டு போன அங்கி, அவன் ஆடை என்கிட்ட இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த ஜட்ஜிங்க சொன்னாங்களா, ஓகே யோசேப்பு அதை செய்யலன்னு சொல்றான், நீ அவன் செஞ்ச அப்படின்னு சொல்ற, இந்த அங்கி முன்னால கிழிஞ்சு இருந்தா இது யோசேப்பு இந்த தப்பு செய்யல, முன்னால இந்த அங்கியின் முன்பாகம் கிழிக்கப்பட்டு இருந்தா இத அவன் செய்யலன்னு ஒத்துக்கலாம் அப்படின்னு
ஜட்ஜிங்க சொல்றாங்களாம். அப்போ அந்த அங்கியை கொண்டு வாங்கன்னு அங்கியை காட்ட சொல்றாங்களாம். அங்கியை காட்டினா அங்கி முன்னாடி கிழிஞ்சிருக்கு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இது அங்கி முன்னாடி கிழிஞ்சிருக்கு, அதனால இந்த தப்பை யோசேப்பு செஞ்சிருக்க முடியாது, இது அவள் தான் செஞ்சிருக்கணும் அப்படின்னு இந்த நீதிபதிகள் தீர்ப்பு சொன்னதுமே இது இவங்களுக்கு இரட்டிப்பான கோபமும் அவமானமாயிடுது. அந்த கோபத்தினால அவமானத்தினால போத்திபாருடைய மனைவியும் யோசேப்பை சிறைச்சாலைக்கு அனுப்பணும்னு ரொம்ப மூர்க்கமா முடிவெடுக்கிறாங்க. இந்த பின்னணியில தான் யோசேப்பு சிறைச்சாலைக்கு போறான். இது அவன் பாடுகளால உருவாக்கப்படுற நிகழ்ச்சி. பின்னால குறிப்பு சொல்லுது, வெளிக்குறிப்பு, ஒரு நாள் இவன் ஜெயிலில் இருக்கிறானா. 10 வருஷம் தானே, பெரிய நாட்கள் தானே. ஒரு நாள் ஜெயிலில் இருக்கிறப்ப சலிகா அந்த போத்திபாருடைய மனைவி ஜெயிலுக்கு போய் யோசேப்பு கிட்ட பேசினாலாம், பாரு, அன்னைக்கு மட்டும் என்கிட்ட நீ ஒரு நாள் எஸ் சொல்லியிருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படவே தேவையில்லையே. இப்ப கூட நீ ஒரு வேர்டு சொல்லு, உன்னை ஜெயில இருந்து நான் வெளியே எடுக்க நான் சிபாரிசு பண்றேன் அப்படின்னு யோசேப்பு கேட்கிறாளாம். அப்ப யோசேப்பு சொன்னானா, பாரு, நான் ஜெயில இருந்தாலும் சரி, ஆனால் நான் என் தேவனுக்கு விரோதமா நான் இந்த தவறை செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். உன்கிட்ட வந்து நான் இந்த தவறை செஞ்சு என் தேவனை வருத்தப்படுத்துறதை விட உன்கிட்ட வராத நான் இந்த சிறைச்சாலையில இருந்தே என் தேவனை நான் மகிமைப்படுத்த விரும்புறேன் அப்படின்னு யோசேப்பு சொன்னானா. அவ போயிட்டா, சிறைச்சாலையில இவன் இருக்கிறான். 10 வருஷம் சிறைச்சாலையில பாடுகள். தவறே செய்யாதவன். அவனை உருவாக்குச்சு. வாழ்க்கையில் நீ உடைக்கப்படும் போதுதான் உருவாகிற. கற்றுக்கொள்ளுங்கள், மறக்காதீங்க. உங்க பைபிள்ல எழுதுங்க, நான் உடைக்கப்பட்டால் தான் உருவாகுவேன், இல்லாட்டி உருவாக முடியாது. நம்பர் 2, உடைக்கப்பட்டவன் தான் உடைக்கப்பட்டவனை உருவாக்க முடியும். நம்பர் 2, யோசேப்பு உடைக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்தான். யோசேப்பு உடைக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்தான். அதாவது உடைக்கப்பட்டவன் எவனோ எவளோ அவர்கள்தான் உடைந்து போனவர்களுக்கு ஆறுதலா இருக்க முடியும், இல்லாட்டி முடியாது. உடைக்கப்பட்டவர்கள் தான் உடைந்து போனவர்களுக்கு உதவியா இருக்க முடியும், இல்லாட்டி முடியாது. இப்போ என்ன நடந்துச்சு சிறைச்சாலையில? நம்பர் 1, யோசேப்பு கலங்கி இருந்தவர்களை பார்த்தான். 46 வாசிப்போம். 40ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோட காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாய் இருக்கிறது என்ன என்று கேட்டான். உடைக்கப்பட்டவன் எப்படி மற்றவங்களுக்கு உதவியா இருக்கிறான் பாருங்க. நான் முதல்ல சொன்னேன், உடைக்கப்பட்டவர்கள் தான் உருவாகுவார்கள். நம்பர் 2, உடைக்கப்பட்டவர்கள் தான் உடைக்கப்பட்டவர்களுக்கு உதவியா இருப்பார்கள். இங்க என்ன நடந்துச்சு? 6ஆம் வசனம். காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தாங்க. அப்ப இவன் கிட்ட போய், உங்கள் முகங்கள் இன்று துக்கமா இருக்கிறது என்ன என்று கேட்டான். அந்த ஜெயில எவ்வளவு பேர் இருந்தாங்க, ஆனா இவங்க முகத்தை புரிஞ்சிக்கவே இல்லை.
இவங்க முகத்தை, துக்கமா இருக்கிற முகத்தை யாராலும் புரிஞ்சுக்க முடியல. ஏன்? கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சது யாருன்னா யோசேப்பு தான் கண்டுபிடிச்சான். அப்போ இவன் காலையில போய், ஏன் நீங்க துக்கமா இருக்கிறீங்க, உங்க முகம் ஏன் துக்கமா இருக்குது அப்படின்னு. இதிலிருந்து என்ன தெரியுது? உடைக்கப்பட்ட ஒருவன் தான் உடைந்து போன ஒருவரை அறிந்து கொள்ள முடியும். இன்னொரு வார்த்தையில சொல்றேன், உடைந்து போனவர்களை அறிந்து கொள்வதற்காக தான் கர்த்தர் உன்னை உடைச்சி வச்சிருக்கிறாரு. இதான் உண்மை, இதான் உண்மை. உங்க முகம் ஏன் துக்கமா இருக்குது? சிறைச்சாலையில் இருக்கிறவங்க எல்லாரும் இருந்தாங்களே, யாருமே கேட்கலையே. இவன் மட்டும் முகத்தை பார்க்கறானே, கேட்கிறானே, கலங்கி இருக்கிறாங்களே. அப்போ கலங்கி போனவங்களுக்கு கர்த்தர் ஒன்ன வச்சிருக்கிறாரு, உடைச்சி வச்சிருக்கிறாரு. துக்கமா இருக்கிறவங்களுக்கு விசாரிப்பதற்காக கர்த்தர் உன்னை உடைச்சி வச்சிருக்கிறாரு. நீ அந்த நிலைக்கு வந்துடணும். ஆண்டவரே, நீர் என்ன வச்சிருக்கிற காரணம், யாரோ ஒருவருக்காக என்ன வச்சிருக்கிறீங்க, யாரோ ஒருவருக்காக என்னை உடைச்சிருக்கிறீங்க, யாரோ ஒருவருக்காக என்னை இப்படி கடினப்படுத்தி என்னை இந்த நிலையில கொண்டு வந்து என்ன வச்சிருக்கிறீங்க அப்படின்னு. அப்ப ஆவிக்குரியவர்கள் இத ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல பார்க்கணும். தேவனை கணிக்கிறப்ப அந்த கணிப்புக்கு ஆவிக்குரிய கண்கள் வேணும், ஆவிக்குரிய இருதயம் வேணும், ஆவிக்குரிய சிந்தை வேணும், ஆவிக்குரிய அறிதல் வேணும். அறிதல் வேணும். ஏன் உடைச்சாங்க, ஏன் உன் முகம் துக்கமா இருக்குதுன்னு விசாரிக்கிறான் பாருங்க. இவனுக்கு மட்டும்தான் பிறருடைய துக்கம் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. உங்க கஷ்டம் இருக்குது, எல்லாருக்கும் தெரியாது, எல்லாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், அவங்க வந்து என்ன கேட்டாங்களா, அவங்க என்ன விசாரிச்சாங்களா, என் கஷ்டத்துல உதவி செஞ்சாங்களா, என்னுடைய பாடுகள்ல வந்து பங்கேற்றாங்களா, நான் இத்தனை நாள் தனியா இருந்தேன், இத்தனை நாள் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், எங்க போனீங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். கவனிங்க, எல்லார்கிட்டையும் அப்படி எதிர்பார்க்க கூடாது. அவங்க விசாரிக்கல, இவங்க விசாரிக்கல, மனுஷிகமா எதிர்பார்ப்போம். ஆனா உங்களை யார் தெரியுமா டீப்பா, சரியா, டைரக்டா, ஹார்ட் டு ஹார்ட்டா யார் புரிஞ்சுக்க முடியும் தெரியுமா? எங்க உங்களை மாதிரி ஒருத்தர் உடைக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் உங்க சோகம் தெரியும், அவங்களுக்கு தான் உங்க கஷ்டம் தெரியும். உங்களை மாதிரி ஒருவருக்கு தான் உங்களை பத்திய கஷ்டம் புரியும். புரியாதவங்க கிட்ட நீங்க சொல்லி புரிய வைக்க முடியாது. உடைக்கப்பட்டவர்கள் தான் உடைக்கப்பட்டவர்களை அறிந்து கொள்ள முடியும். அப்ப யோசேப்பு கலங்கி இருந்ததை பார்த்தான். நம்பர் 2, யோசேப்பு துக்கமா இருந்தோரை விசாரித்தான். நம்பர் 3, யோசேப்பு சொப்பனத்தை தன்னிடம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டான். ஒரு ஆத்மாவை கர்த்தரிடத்துல நடத்துறதுக்கு எளிய வழிகள்ல இது ஒரு வழி. எப்ப தெரியுமா? அந்த மனுஷன் துக்கமா இருக்கிறப்ப நீங்க போய் விசாரிக்கணும். அந்த வீட்டார் சோகமா இருக்கிறப்ப நீங்க போய் விசாரிக்கணும். அந்த வீட்டாரும் அந்த மனுஷரோ அல்ல அந்த ஆத்மாவோ உடைஞ்சி போய் இருக்கிறப்ப நீங்க போய் விசாரிக்கணும். இதுதான் ஒரு ஆத்மாவை கிறிஸ்துவுக்குள்ள நடத்துறதுக்கு முதல் ஸ்டெப்பு. சும்மா காஸ்பல் ட்ராக்ஸ் கொடுத்துட்டா யாரும் வந்துட மாட்டா, அதெல்லாம் ரொம்ப பழைசு. முதல்ல அவன் சோகத்துல போய் உட்காருங்க. அவன் சோகத்துல போய் உங்களுடைய பிரசன்னம் இருக்கணும். அவங்க கலங்கி இருக்கிறப்ப அவங்கள விசாரிக்கணும். ஏன் கலங்கி இருக்கிறீங்க இதில் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா விசாரிக்கணும்? ஆன்சர் உங்ககிட்ட தான் இருக்குது. அவங்க முகம் துக்கமா இருக்கிறப்ப நீங்க தான் போய் விசாரிக்கணும். ஏன்?
அந்த துக்கத்துக்கு மருந்து உங்ககிட்ட தான் இருக்குது. ரொம்ப பேர் மருந்தை வச்சுக்கிட்டு போய் விசாரிக்கவே இல்லை. துக்கத்துக்கு ஆறுதல் உங்ககிட்ட இருக்குது, ஆனா துக்கத்துக்கு போய் விசாரிக்கல. சோகமா இருக்கிறவன் சோகமாவே இருக்கிறான். சோகத்துக்கு மருந்து வைத்து இருக்கிறவங்க மருந்தை வச்சுக்கிட்டே இருக்கிறோம், யாருக்கும் யூஸ் பண்ணல. உங்களுக்கு தெரியும் எப்படி ஆறுதல் சொல்ல, எப்படி விசாரிக்க, எப்படி கவலைகளுக்கு பதில் சொல்ல, எப்படி கஷ்டப்படுறவங்ககிட்ட பேச உங்களுக்கு தெரியும், உனக்கு தெரியும். ஏன்? கர்த்தர் உன்னை அப்படி உடைச்சாரு, அப்படி உருவாக்குனாரு, அந்த கஷ்டத்தின் பாதையில நடத்தினாரு, இழப்பின் பாதையில, அவமானத்துல, ஏமாற்றத்துல இதையெல்லாம் நீங்க நடந்து போனதுனால பதில் உங்களுக்கு தெரியும். கைவசம் பதில் இருக்குது. சொல்லலையே. என்ன சொல்றோம்? நானே இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் என்ன அவங்க கிட்ட போனோம் அப்படின்றோம். ரொம்ப பேர்கிட்ட இருக்கிற மருந்துகள் வீணா கிடக்குது. அனுபவங்கள் வீணா கிடக்குது. கண்ணீர் வீணா கிடைக்குது. கண்ணீரின் பாதையில நடந்து போனீங்களே, அது வீணா கிடக்குது. உங்க அவமானம், நிந்த, கர்த்தர் உங்களை உருவாக்குனது, உங்க இழப்பு, உங்க காயங்கள், இதிலெல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் உங்களிடத்துல வீணாகவே கிடக்குது. யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணி பாருங்க, அந்த ஆத்துமா வரும். அவன் என்ன சொன்னா, ஏன் கலங்கி இருக்கிறீங்க, ஏன் துக்கமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு சொன்னா, சொப்பனம் கண்டீங்களா? சொப்பனத்தை அர்த்தத்தை சொல்ற ஒரு தேவன் இருக்கிறாரு. என்னிடத்துல சொல்லுங்க பாப்போம், என்னிடத்துல சொல்லுங்க. ஒரு ஆத்மாவை தேவனிடத்துல நடத்துறது இப்படிதான். அவன் சொன்னா, கலங்கி இருக்கிறீங்க, சொப்பனம் தானே. ஒரு தேவன் இருக்கிறாரு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல. எங்க சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க உங்க சொப்பனத்தை சொல்லுங்க. தேவன் தான் அர்த்தத்தை சொல்றாரு. இப்படிதான் கலங்கி இருக்கிறவங்க தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. உலகத்தை யாருன்னா ஆளலாம். கலக்கம் உள்ளவங்க உலகத்துல இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆட்சியை பத்தி கவலைப்படாதீங்க, ஆட்சி செய்யறவங்க யாருன்னு கவலைப்படாதீங்க. உலகத்துல கலங்கி போய் இருக்கிறவர்கள் அப்படியே தான் பதில தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. கிறிஸ்தவங்களே, ஆவிக்குரிய கிறிஸ்தவங்களே, தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, நீ உன்னுடைய உடைக்கப்பட்ட அனுபவத்தை வீணாக்காம கலங்கி போனவங்க கிட்ட போ, துக்கம் உள்ளவங்க கிட்ட போ, அழுகிற உள்ளத்துக்கிட்ட போ, இழந்தவங்க கிட்ட போ, உடைஞ்சவங்க கிட்ட போ. அவங்க ஆறுதலை தேடி காத்துட்டு இருக்கிறான். யாராவது வருவானா இந்த குழப்பத்திலிருந்து மீட்க? யாராவது வருவானா இந்த வியாதியிலிருந்து விடுவிக்க? யாராவது வருவானா எனக்கு நிம்மதியின் பதில சொல்ல? யாராவது வருவானா இந்த கட்டுகள் சாபத்திலிருந்து விடுவிக்க? அப்படிதான் ஒவ்வொருத்தரும் இருக்கிறான். யோசேப்பு இதை சாதகமா பயன்படுத்திட்டான். ஓகே, உங்க முகம் துக்கமா இருக்குது இல்ல, என்ன காரணம்? 2 பேரும் சொப்பனம் கண்டீங்களா? ஒரு தேவன் இருக்கிறார், சொப்பனத்தை அர்த்தம் சொல்றவரு. எங்க என்னிடத்தில் சொல்லுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். இதுதான் எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்கு நேரா நடத்துற நுணுக்கமும் வழியும் வாய்ப்பும். எத்தனை பேர் வீணாக்கி இருக்கிறோம் யோசித்து பாருங்க. உங்க ரட்சிப்பை, உங்க கண்ணீரை, உங்க காயம், உங்க வியாதி, உங்க பாடு, உங்க இழப்பு, உங்க நிந்த, உங்க கஷ்டம், அவமானம், உங்க பாடுகள், உங்க தோல்விகள், இவைகளையெல்லாம் நீங்க உள்ள வச்சுட்டு அதை வீணாக்கி இருக்கிறீங்களே. தேவன் உன்னை உடைச்சு உருவாக்கி இருக்கிறாரு. ஏன் உங்கள் உருவாக்கப்பட்ட அனுபவத்தை வீணா வச்சிருக்கிறீங்க? உடைந்து போனவங்க கிட்ட போங்க, தேடுறவங்க கிட்ட போங்க, காயப்பட்டவங்க கிட்ட போங்க, நீங்களே உட்கார்ந்து பேசுங்க. வேற எதுவுமே வேண்டாம். அவங்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்கிற மருந்து உங்ககிட்ட இருக்குது. அதை யூஸ் பண்ணுங்க. ஓகே, யோசேப்பு உதவிக்காக காத்திருந்தான். நம்பர் 3, யோசேப்பு உதவிக்காக காத்திருந்தான். நீ வாழ்வடைந்து இருக்கும்போது என்ன நினை அப்படின்னு உதவி கேட்டான். 40:14.
இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். நம்பர் 3, யோசேப்பு உதவிக்காக காத்திருந்தான். பாருங்க, நம்பர் 1 என்ன? நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினை அப்படின்னு உதவி கேட்டான். நம்பர் 2, என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவி, ஆதியாகமம் 40:14. நம்பர் 3, இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்கு, ஆதியாகமம் 40:14. நம்பர் 4, நான் எபிரேய தேசத்தில் இருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், ஆதியாகமம் 40:15. நம்பர் 5, நான் காவலில் வைக்கும்படி நான் ஒன்றும் செய்யவில்லை, ஆதியாகமம் 40:15. நம்பர் 6, யோசேப்பு சொன்னபடியே சம்பவித்தது, ஆதியாகமம் 40:22. நம்பர் 7, பானபாத்திரக்காரன் யோசேப்பை நினையாமல் மறந்து போனான், ஆதியாகமம் 40:23. ஆக இவ்வளவு காரியங்களும் யோசேப்பு எதிர்பார்த்தான். இதிலிருந்து என்ன தெரியுது, புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னா, உதவியை எதிர்பார்த்தான். எப்ப? தான் ஒருவருக்கு ஊழியம் செஞ்ச பிறகு, அதுக்கு பிறகுதான் உதவி எதிர்பார்த்தான். அவங்களுடைய சொப்பனத்துக்கு பதில சொல்லிட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் உதவி கேட்டான். பாரு, சொப்பனம் இதுதான், பார்வோன் 3 நாளைக்கு பின்னாடி உன் தலையை உயர்த்துவாரு, நீ அதே இடத்துக்கு போவ, நீ நல்ல வேலையில திரும்ப உட்காருவ, நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை மறந்துடாத, என்னை இந்த இடத்துல இருந்து விடுதலை செய்ய, உதவி செய்ய, பார்வோனிடத்துல பேசு, நான் இந்த இடத்துல அநியாயமா வந்துட்டேன், இங்க இருக்க வேண்டிய ஆள் நான் கிடையாது, நான் தப்பே செய்யல அப்படின்னு உதவி கேட்டான். நன்மையை பெற்ற பானபாத்திரக்காரனே அவனை மறந்துட்டான். கவனிங்க, இந்த ஒரு காரியத்திலிருந்து ஊழியம் செய்யறவங்களுக்கு ஒரு பாடம் இருக்குது. நீங்க யாருக்கிடமாவது ஊழியத்துல உதவி கேட்கணும்னா, எல்லாரும் உங்கள் ஊழியத்துக்கு உதவி செய்ய மாட்டாங்க, எல்லாரும் உங்க ஊழியத்தை தாங்க மாட்டாங்க. நீங்க ஊழியம் அந்த ஆத்துமாவுக்கு செஞ்ச பிறகுதான் நீங்க ஒருத்தர்கிட்ட உதவி கேட்க முடியும். யோசேப்பு பானபாத்திரக்காரனுடைய சொப்பனத்துக்கு பதில சொல்லி அர்த்தத்தை சொன்ன பிறகுதான் அவன் உதவி கேட்டான். உங்க ஊழியத்தினால பிறர் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகுதான் அவங்களிடத்துல உதவியை கேட்க, ஆதரவை கேட்க, ஊழியத்தை தாங்கும்படி கேட்கறதுக்கு சரியான விதம். எல்லாரும் ஊழியத்துக்கு வராங்க, எல்லாரும் என்ன நினைக்கிறோம், எல்லாரும் ஊழியத்துக்கு தாங்கணும்னு நினைக்கிறோம். எல்லாரும் தாங்க மாட்டாங்க, எல்லாரும் உங்க ஊழியத்துக்கு காணிக்க அனுப்ப மாட்டாங்க. ஊழியம் செய்கிறவங்களே, உங்க ஊழியத்தால யார் ஆசீர்வதிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் உங்க ஊழியத்துக்கு காணிக்கைகளை கொடுப்பாங்க, ஆதரவுகளை கொடுப்பாங்க, உங்க ஊழியத்தை தாங்குவாங்க. நம்பர் 1. நம்பர் 2, நீங்க யாருக்கு ஊழியம் செஞ்சீங்களோ அவங்களிடத்துல உங்களுடைய ஆதரவை கேட்க தப்பு இல்லை. நம்பர் 3, நீங்க எப்பவுமே ஒருத்தருக்கு ஊழியம் செஞ்சு முடிச்ச பிறகுதான் உதவிகளை எதிர்பார்க்கலாம், எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்க்க கூடாது. அப்போ ஒரு ஆத்துமாவினிடத்துல நீங்க பலனை எதிர்பார்க்கணும்னா அதுக்கு முன்னாடி அந்த ஆத்துமாவுக்கு நீங்க ஊழியம் செஞ்சிருக்கணும், உதவி செஞ்சிருக்கணும், ஜெபம் பண்ணி இருக்கணும், விடுதலையை கொண்டு வந்திருக்கணும். அவங்களுடைய ஆவிக்கு, ஆத்மாவுக்கு, சரீரத்துக்கு, குடும்பத்துக்கு, குழப்பத்துக்கு, சோகத்துக்கு, கலக்கத்துல நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த ஆத்மாவுக்கு நன்மை செஞ்சிருக்கணும். அப்பதான் உதவியை கேட்க, காணிக்கையை கேட்க உங்களுக்கு தகுதி இருக்குது. இளம் தலைமுறை ஊழியர்களுக்கு சொல்றேன். அப்போ யோசேப்பு அதை செஞ்ச பிறகுதான் உதவி கேட்டான். அப்பதான் அவன் அந்த கேட்கிற தகுதியை பெற்றான். இது கூட தேவன் விரும்பல, இதை கூட விரும்பல. எதுக்கு தெரியுமா போட மாட்டாரு? நான் உன்னை இவ்வளோ உடைச்சு உருவாக்கி இருக்கிறேன், நீ போய் என்ன நம்பாத, பானபாத்திரக்காரனிடத்துல உதவி கேட்டியே,
அப்படின்னு. அவன் மறந்து போனான் அப்படின்னு. கவனிங்க, பாடங்கள் எவ்வளவு இருக்கு பாருங்க. ஊழியத்துல மனுஷனை நம்பாதீங்க. ஊழியத்துல காணிக்க கொடுக்கிறவங்களை கூட நம்பாதீங்க. ஊழியத்துல அவங்க உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்க அப்படின்னு கற்பனையில கூட நினைக்காதீங்க. யார நம்பியும் ஊழியத்தை தொடங்காதீங்க, யார நம்பியும் ஊழியத்தை நடத்தாதீங்க. தேவனை மட்டும் சார்ந்து ஊழியத்தை செய்யணும். அவர் கொடுத்தா செய்யணும், கொடுக்கலன்னா செய்யக்கூடாது. அவரை நம்பி செய்யணும், அவரை நம்பாத செய்யக்கூடாது. அவரை விசுவாசத்தை செய்யணும், மனுஷனை நம்பியோ விசுவாசத்தை செய்யக்கூடாது. அவரை மட்டுமே நம்பணும். பணத்தையோ பதவியோ இடத்தையோ சுகத்தையோ சொத்தையோ வியாபாரத்தையோ லாபத்தையோ உங்களுக்கு வசதி இருக்குதுன்ற அந்த வசதியோ நம்பி கூட ஊழியம் செய்யக்கூடாது. டோட்டலா 0% தேவனுக்கு முன்னால உங்களை வெறுமையாக்கி முழுசுமா தேவனை நம்பி செய்யணும். அப்பதான் அந்த ஊழியம் துளிர்க்கும், வளரும், ஆசீர்வதிக்கப்படும். ஒரு மனுஷனை நம்பி உதவி கேட்ட யோசேப்புக்கு இந்த நிலைமைனா நீ நானும் ஏமாத்துறோம். அப்ப ஏன் உன் ஊழியத்துல இன்னும் மனுஷனை நம்புற? ஏன் இன்னும் ஊழியத்துல மனுஷன்கிட்ட எதிர்பார்க்கிற? அப்படி எதிர்பார்க்கிற எந்த ஊழியக்காரனும் ஊழியத்துல வளர மாட்டான். வாலிப ஊழியர்களே, உங்களுக்கு சொல்றேன், உங்களை முழுசுமா தேவனை நம்பி ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்யுங்க. இந்த வீட்டுக்கு போறது, காணிக்கைக்காக வீட்டுக்கு போறது, காணிக்கைக்காக கையேந்தறது, காணிக்கைக்காக ஜபம் பண்றது, காணிக்கை தான்னு கேட்கறது, பணத்தை நம்பி ஊழியம் செய்யறது, இதெல்லாம் அற்ப காரியம். இந்த பழக்கம் உங்க ஊழியத்துல ஆவிக்குரிய வல்லமையை, ஆவிக்குரிய அபிஷேகத்தை, ஆவிக்குரிய அறுவடையை, ஆவிக்குரிய ஆத்துமாக்களை கொண்டு வராது. இந்த பாடத்தை யோசேப்பு எல்லாருக்கும் கத்து கொடுக்கிறான். விசுவாசிகளுக்கு கத்து கொடுக்கிறான், ஊழியர்களுக்கு கத்து கொடுக்கிறான், எல்லாருக்குமே கத்து கொடுக்கிறான். இந்த அதிகாரத்திலிருந்து கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன? நம்பர் 1, நீ உடைக்கப்பட்டாலும் பிறருக்கு உதவி செய்கிறவனாய் இரு. சொல்லுங்க பாப்பா எல்லாரும், நான் உடைக்கப்பட்டாலும் பிறருக்கு உதவி செய்கிறவனாய் இருப்பேன். நம்பர் 2, நீ சிறையில் இருந்தாலும் பிறருக்கு தேவனின் ஊழியம் செய்கிறவனாய் இரு. சொல்லுங்க பாப்போம், நான் சிறையில் இருந்தாலும் பிறருக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவனாய் இருப்பேன். நம்பர் 3, நீ துக்கமா இருந்தாலும் பிறர் துக்கத்துக்கு ஆறுதல் செய்கிறவனாய் இரு. சொல்லுங்க பாப்போம், நான் துக்கமா இருந்தாலும் பிறர் துக்கத்துக்கு ஆறுதல் செய்கிறவனாய் இருப்பேன். நம்பர் 4, நீ அநியாயமாய் நடத்தப்பட்டாலும் உன் நியாயத்தை தேவனிடத்தில் எடுத்து சொல்வேன். சொல்லுங்க, நான் அநியாயமாய் நடத்தப்பட்டாலும் என் நியாயத்தை தேவனிடத்தில் எடுத்து சொல்லுவேன். நம்பர் 5, உன்னை மனிதர் மறந்தாலும் தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று நினை. சொல்லுங்க, என்னை மனிதர் மறந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று நினைப்பேன். இதுதான் ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ கிருபை உங்க மேல இருக்கும். அந்த பைபிள் ஸ்டடி எடுத்து இருக்கிறோம்ல, ஜெனசிஸ் டிவிடி, ஒரு டிவிடி பாக்ஸ் 500 rupees, 5 டிவிடி உள்ள இருக்குது. ஸோ ஜெனசிஸ் இப்போ 40 அதிகாரம் வந்திருக்கிறோம், நமக்கு டிவிடி ரெடியா இருக்குது. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபம் பண்ணலாம். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் படித்த பாடங்கள், கேட்ட செய்திகள் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி, ஆண்டவரே நாங்கள் உமக்காக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட எல்லாரையும் உம்முடைய ஆணிப்பாய்ந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, யோசேப்பு எப்படி உடைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டாரோ அதே போல உம்முடைய பிள்ளைகள் உடைக்கப்பட்டு இருந்தால் அவர்களை உருவாக்கி அவர்களை மற்றவர்களுக்காக பயன்படுத்தும். ஆண்டவரே, இந்த வசனத்தின் நிமித்தம் எல்லாரும் பலப்படட்டும்,
எல்லார் காயங்களும் தீரட்டும், எல்லாருக்கும் சுகம் பலன் ஜீவன் உண்டாகட்டும், எல்லாருடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படட்டும், எல்லாருடைய மன கிலேசங்கள் மாறட்டும், துக்க முகங்கள் மாறட்டும், சோகங்கள் மாறட்டும். ஆண்டவரே அவர்களை உருவாக்கி மற்றவர்களுக்கு பயன்படுத்தும், கிருபை செய்யும். எல்லார் மேலும் இந்த கிருபையின் வசனம் தங்கி இருக்கட்டும், அபிஷேகம் தங்கி இருக்கட்டும், தேவ தயவு தங்கி இருக்கட்டும். யாரெல்லாம் உம்முடைய உதவிக்காய் காத்திருக்கிறார்களோ அவர்கள் மேல உம்முடைய கிருபையும் பலனும் இறங்கட்டும் ராஜா. யாருடைய இருதயத்தில் காயப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் காயங்கள் எல்லாம் ஆறட்டும்பா. யாரெல்லாம் சோம்பி உடைந்து போய் தளர்ந்து போய் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் எழும்பி நிற்க வைத்து காலூன்ற செய்வீராக. கர்த்தருடைய வசனம் அவர்களை புடமிட்டு எழுப்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் இவர்களோடு கூட இருங்கப்பா, பலப்படுத்தும், வழி நடத்தும், விடுதலை செய்யும், அவர்களை உயர்த்தும், தாங்கும், தப்புவியும், அவர்களை சந்தோஷப்படுத்தும், அவர்களை கிருபையினாலும் பலத்தினாலும் இடைக்கட்டி நன்மையும் கிருபை அவர்களை தொடரும்படிக்கு செய்வீராக. ஆசீர்வதியும், உம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் இருக்கட்டும். ஆணி பாய்ந்த உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.